ஹாய்டா ஜிகு கார்மீஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிகு கூட ஒரு பிஎல் ஒன் ஷர்ட் தாண்டா பார்க்க போகிறோம். பிடிச்சவங்க மட்டும் பாருங்கடா, பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்கடா. இதில் 2 கப்பல் வருவாங்கடா. ஒன்று நம்ம ஜிமினும் ஜேகிவும், இன்னொன்று டேவும் சுகாவும் இருப்பாங்கடா. சரி வாங்கடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போகலாம். இப்போ எடுத்தோடனே பெரிய வீடு தாண்டா காமிக்கிறோம். வீடு கூட சொல்ல முடியாது, பெரிய பங்களா மாதிரி தாண்டா இருக்குது. ஃபுல்லாக பாடி கார்ட்ஸு தான். அவ்வளோ பாடி கார்ட்ஸ் கையிலையும் கன்று இருக்குது. அங்கே வேலை பார்க்குற எல்லாருக்குமே, ஐ மீன் தோட்டக்காரங்க, அப்புறம் சமையல்காரங்க எல்லாருக்குமே தனித்தனி யூனிஃபார்ம் உண்டு. எல்லாருக்குமே ஐடி கார்டு உண்டு. அவ்வளோ செக்யூரிட்டியாக இருக்குது. ஐடி கார்டு இல்லாமல் யாராலையும் உள்ளே போக முடியாது, வெளியே வர முடியாது. அந்த அளவுக்கு ஃபுல் செக்யூரிட்டியில் தான் இருக்குது. அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ செக்யூரிட்டிகள் இருக்காங்க. சரியா? அப்படியே நம்ம ரோட் சைடு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு க்யூட்டான பையன் தாண்டா. ஒயிட் அண்ட் ஒயிட் மாதிரி போட்டிருக்கான். அவன் யூனிஃபார்ம் மாதிரி தான் போட்டிருக்கான். அவன் கையில் ஒரு கூடை இருக்குது. அந்த கூடையெல்லாம் ஃபுல்லாகவே வெஜிடபிள்ஸ் தாண்டா இருக்குது. மாஸ்க் வேறு போட்டிருக்கான், கேப் போட்டிருக்கான், யார்கிட்டையும் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அவன் ஹைட் அதிகமாக காமிக்கிற மாதிரி நம்ம ஷூ போட்டிருக்கான். அப்படியே நடந்து வந்துட்டிங்களா, அவன்கிட்ட அவ்வளோ பயம் தெரியுது. யார்கிட்டையும் மாட்டாமல் இருந்தால் சரிதான், எப்படியாவது இன்றைக்கி டேவை எப்படியாவது நம்ம கடந்துடணும், இந்த நாளை எப்படியாவது கடந்து போயிடணும், யார்கிட்டையும் மாட்டிடக்கூடாது, பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே புலம்பிக்கிட்டே வரான். இப்போ கரெக்டாக அந்த வீட்டு முன்னாடி தான் நிற்கிறான். பார்த்துட்டு எவ்வளோ பெரிய வீடு, இவ்வளோ பெரிய வீடு நான் பார்த்ததே கிடையாது, ஆனால் அந்த வீட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்ன மாதிரி அவனுக்குள்ளேயே அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிற வாட்ச்மேன் தான், என்ன தம்பி அங்கே நின்றீங்க, உள்ளே வாங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போகிறான். போனோடனே அவன் ஐடி கார்டு எடுத்து காமிக்கிறான். அதில் தயாங்குன்னு சொல்லி பேர் போட்டிருக்கு. ஓ சரி உள்ளே போ தம்பி அப்படின்னோடனே, அப்பாடா ஒரு வழியாக செக்யூரிட்டியை கடந்துட்டோம், இன்னும் பாடி கார்ட்ஸ் வேறு இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு உள்ளே போனால் எல்லா பாடி கார்ட்ஸுமே அப்படியே ஹைட் அண்ட் வெயிட்டுமாக இருக்காங்க. இவனுக்கு பயமாக இருக்குது, யார்கிட்டேயும் நம்ம மாட்டிடக்கூடாதுடா அப்படி சொல்லிட்டு அப்படியே குழந்தை க்யூட்டாக புலம்பிக்கிட்டே போகுது. ஐயோ இவ்வளோ பெரிய ஷூ வேறு போட்டிருக்கோம், இதை வேறு நம்ம தூக்கி நடக்க முடியல, யாருக்கிட்டையும் மாட்டிடக்கூடாது, மாட்டினா அவ்வளோ சட்னி ஆக்கிடுவாங்க. டேட்டாயாங்கா உனக்காக நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இப்படி சிக்க வச்சுட்டியடா, யார்கிட்டயாவது மாட்டடும், இப்போ இருக்கடா, உன்னை சும்மா விட மாட்டேன், எப்படியாவது காப்பாற்றிடுடா, அதுலேயே நான் இந்த நாளை நான் எப்படியாவது கடந்து கொண்டு போயிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வருவானா. அப்போ ஒரு பாடி கார்ட்ஸ் நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டினோடனே அந்த பையன் நிற்பான். நின்றுட்டு ஐயோ மாட்டினம் போச்சு அப்படிமா கரெக்டாக அப்படின்னா அவனை ஃபுல் செக் பண்ணுவாங்க. அந்த காய்கறியை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அவனையும் செக் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ஐடி கார்டை பார்ப்பாங்க. தயாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே தயாங்க நீங்கள் போகலாம் அப்படி சொன்னேன். அப்பாடா இவனையும் தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே தான் போவான். போனால் அவ்வளோ பெரிய வீடு, அவனுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருக்கும். ஃபுல்லாமே பிளாக் கலரில் தான் இருக்கும். அவனுக்கு பிடிச்சிருக்கும். பரவாயில்லையே நல்லா இருக்குது, பிளாக்காக இருந்தாலும் சூப்பராக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒன்றொன்னையாக பார்த்துக்கிட்டே போவான். ஆமாம் இப்போ நம்ம கிச்சன் எங்கே இருக்குன்னு தெரியாது, எங்கே போகிறது அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஆப்போசிட்லேருந்து ஒரு பாடி கார்டு வருவாங்க. அவங்கக்கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த கிச்சன் எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னே அவங்க அப்படியே அந்த பையனை பார்த்து அப்படியே முழிப்பாங்க. ஒன்று ஐயோ மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி, என்னத்தை புதுசாக கேட்குறீங்க அப்படி சொன்னேன். அப்பாடா மாட்டல இல்லை எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்குது, அதனால் லைட்டாக மயக்கமாக வர மாதிரி இருக்குது, அதனால தான் கேட்டேன் அப்படின்னோடனே வாங்க தயாங்க நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பாடி கார்டு கூப்பிட்டு போய் கிச்சனை காமிச்சிடுவாங்க. உடனே சரி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவன் கொண்டு போய் அந்த கிச்சனோட ஸ்லாப்பில் கூடையை வச்சுட்டு, அப்பாடா ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம், ஜிமினா நீ தப்பிச்சிட்டடா அப்படின்னு. ஆமாடா அது நம்ம ஜிமினா தான். அவனுக்கு அவனே பெருமையாக சொல்லிக்கிட்டு மூச்சு விட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ லைட்டாக மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு சரி யாரும் இல்லைன்னா ரிமூவ் பண்ணலாம்னு கரெக்டாக அப்போ ஒரு பாடி கார்டு வந்துடும். உடனே வேகமாக தூக்கி மாஸ்க்கு போட்டுப்பான். போட்டுட்டு சீக்கிரமாக நீங்கள் ஒரு டீ போட்டு கொடுங்க அப்படி சொன்னோன்னே, இப்போ பாஸ் வந்துடுவாங்க அப்படின்னே சரி போடுறேன் அப்படி சொல்லிட்டு இவன் தலையை மட்டும் ஆட்டிடுவான். உடனே அவங்களும் போயிடுவாங்க. இவன் ஐயோ டீ எப்படி போடுன்னு கூட நமக்கு தெரியாது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் முழிச்சிக்கிட்டு இருப்பான். இந்த பால் பாக்கெட் எங்கே இருக்கும், டிகாஷன் எப்படி கலக்கணும் எதுவுமே நமக்கு தெரியாதே, அங்கேயே நமக்கு டே தான் எல்லாம் போட்டு கொடுப்பான், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, இந்த டேக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நான் மாட்டிக்குவேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம டேக்கு கால் பண்ணி அவங்ககிட்ட கேட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு யோசிப்பார். அப்புறம் வேண்டாம் அவன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பான், அவனுக்கே ஹெல்த் இஷ்யூஸ் தான் இருக்குல்ல, ரெஸ்ட் எடுக்கட்டும், ஃபீவர் வேறு அதிகமாக இருக்குன்னு சொன்னான், அதனால் அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படி சொன்னான். அப்படின்னா இப்போ நம்ம மாட்டிடுவானே ஜிமினா, நீ அவனுக்கு இறக்கப்பட்டினா நீ மாட்டிக்கிடுவாடா, ஒழுங்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே பேசிக்கிட்டு இப்போ எடுத்து கால் பண்ணால் அங்கே தயாங் அட்டன் பண்ணவே இல்லை. ஜிமினா ஒரு 4-5 வாட்டிக்கு மேலே அடிச்சிட்டான்.
டயாங் அட்டன் பண்ணவே இல்லை. சின்னக்கா அவ்வளோதான். ஐயையோ! இன்னும் கொஞ்ச நேரம் டீ கேட்டு வந்துருவாங்களே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவன் நின்று புலம்பிக்கிட்டே இருப்பான். இப்போ கிச்சனில் யாருமே இல்லைல்ல, அவன் கிச்சனோட திண்ணில் நின்று தான் புலம்பிக்கிட்டு இருப்பானா. இப்போ அவனை கரெக்டாக அந்த ரூமை கிராஸ் பண்ணுறப்போ ஒரு பர்சன் டக்குன்னு போயிடுவாங்க. அப்புறம் எதோ யோசிச்சுட்டு பேக்கில் வந்து பார்ப்பாங்களா, ஜிமின் இப்படி புலம்பிக்கிட்டு அவங்க வெளியில் நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஜிமின் டேக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பான். எடுத்து எனக்கு காஃபி வேறு போட தெரியாதுடா, எப்படி போடுன்னு தெரில, சீக்கிரம் ஃபோன் எடுறான்னு புலம்பிக்கிட்டே இருப்பாரா. அதெல்லாம் க்யூட்டாக பண்ணிக்கிட்டு இருப்பார். மாஸ்க் வேறு ரிமூவ் பண்ணியிருப்பார். அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அந்த ஐஸு. ஜிமின் பண்ணுற குட்டி குட்டி விஷயம்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குமா. அந்த வெளியில் நின்று அந்த பாய் பார்த்துக்கிட்டே இருப்பான் ஜிமினியே. அவனுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, க்யூட்டாக தெரியும் ஜிமின் அவன் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே. உடனே சரின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பான். இருந்தாலும் வேண்டாம், அவன் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே நின்றுட்டு போனான். ஜிமின் திரும்பவும் அவனுக்கு டேக்கு தான் கால் பண்ணுவான். எடுட்டே ப்ளீஸ் டே, நான் மாட்டிக்குவேன் போலிக்க, அப்புறம் நீ என்னை வந்து இட்லிக்கு சட்னியாக தான் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பானே. இதெல்லாம் அவர் நின்று பார்த்து நம்ம ரசிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படியே நம்ம டயாங்கோட ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா, அது ரொம்ப பெரிய வீடுலாம் இல்லைடா, சின்ன வீடு தான். இந்த பசங்களாம் தங்கியிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா, அந்த ரூமில் தான் நம்ம டேவும் ஜிமினாவும் தங்கியிருப்பாங்க. டேக்கு வந்து அம்மா அப்பா கிடையாதுடா. அவன் சின்ன பிள்ளையிலேருந்தே ஹாஸ்டலில் வளர்ந்தவன் தான். ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு காலேஜ் படிச்சுக்கிட்டே அவனுக்கு கிடைக்கிற ஜாப்பெல்லாம் பார்ப்பான். அப்படி தான் நம்ம இந்த வீட்டிலே அவன் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பான்டா. அதை வந்து அவன் கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். நம்ம ஜிமினா வந்து ஒரு 3 இயர்ஸாக தான் நம்ம டயாங்க்கு தெரியும். ஜிமினுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது. அது நம்ம ஸ்டோரிக்குள்ளே போக போக பார்த்துக்கலான்னா, 2 பேருமே 3 இயர்ஸாக நல்லா ஃப்ரெண்ட்லியாகவே ஆகிட்டாங்க. எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பாங்க எந்த ஒரு விஷயமும். ஜிமினும் சரி நம்ம டயாங்கும் சரி அந்த அளவுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இப்போ அந்த வீட்டை தாண்டா பார்க்குறோம். சரியா, அப்படியே ஓப்பன் பண்ணாமல் அந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், குட்டி ஹால்டா, ஒரே ஒரு ரூம் இருக்குது, ஒரு கிச்சன் ஒன்று இருக்குது. அப்படியே அந்த ஹாலில் பார்த்தா அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் கிடக்கு. ஒரு ட்ரெஸ் கூட மடிச்சு வைக்கிற மாதிரி துவைச்சிருக்கா துவைக்கலன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸாக தான் கிடக்குது. கிச்சன் சைடு போய் பார்த்தா விளக்க கூட இல்லை, எல்லா பாத்திரமும் அப்படி இப்படியே கிடக்கு. அவங்க சமைச்சு போட்டது எல்லாமே அப்படியே கிடக்கு. அப்படியே ரூம் சைடு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ரூம் சைடில் ஒரே சவுண்டாக இருக்குது, ஒரே மூனிங் சவுண்டாக தான் இருக்குது. அங்கே உள்ள மட்டே தான் செம்மையாக மூன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யோங்கி போதும் யோங்கி, யோங்கி போதும் யோங்கி அப்படின்னு சொல்லி நம்ம யோங்கியோட நேமை தான் சொல்லி மூன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் யோங்கி டேவை விடுறதாவே இல்லை. அவனோட நெத்தியில், கண்ணில், அப்புறம் அவனோட உதட்டில் எல்லாம் கிஸ் பண்ணி பைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டேவோட பாடி ஃபுல்லாகவே ரப் பண்ணி கிஸ் பண்ணி அவரோட நெஞ்செல்லாம் கடிச்சு வச்சு அவரோட ஸ்டொமக் எல்லாமே பைட் மார்க்காக தான் இருக்குது. அந்த அளவுக்கு டேவை போட்டு அவர் நெட்லேயே சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு டேவை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டேக்கும் முடியலை. டே சொல்கிறார், டே யோங்கி கிட்டத்தட்ட நீ 5 ரவுண்டு போயிட்டடா. அங்கே ஜிம்னா வேறு அனுப்பி வச்சுருக்கேன், நான் போகாமல் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருக்கேன். நீ வர்றது கூட ஜிம்மினுக்கு இங்கே தெரியாதுடா. பாவம்டா, அவனுக்கு எந்ததுமே சமைக்க தெரியாது. இங்கேயும் நான் தான் அவனுக்கு எல்லாமே சமைச்சு கொடுப்பேன். நீ போன்னு உனக்கு ஃபோனில் எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். பாவம்டா, மாட்டினா அவ்வளோதான். அந்த ஜேகே அவனை என்ன பண்ணுவானே தெரியல அப்படின்னா, விடு, அவன் அதை இப்போ சமாளிச்சுக்குவான். நீங்கள் பேசாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுடா அப்படின்னு. என்ன இவங்க சொல்கிறேன், 5 ரவுண்ட்ஸ் போயிட்டேன், இன்னும் என்னை விட மாட்டேங்கிட்ட அப்படின்னு. என்னடா நீ, நான் 1 வீக் எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, நான் போயிடுவேன்டா. அது முடிக்கிறதுக்கு 1 வீக் ஆகலாம், 10 days ஆகலாம், எனக்கு 2 வீக்ஸ் கூட ஆகலாம்டா. அது தாண்டி நான் எப்பட்றா உன்னை பிரிஞ்சிருப்பேன், இதெல்லாமே எனக்கு வேணும்லடா, அது தாண்டி நான் தாக்க பிடிக்கணும்ல அப்படி சொல்லி அதுக்காக இப்படியாடா சாப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. திரும்பி இவங்க ஸ்டார்ட் பண்ணி டேவோட மவுத்துலேயே போய் செம்மையாக கிஸ் பண்ணி பைட் பண்ணி டேவோட லிப்ஸை சாப்பிட்டு வச்சுருக்காருன்னு கூட சொல்லலாம். அப்படியே அவனோட நெஞ்சஸ் அப்புறம் வயிறு அப்படி சொல்லிட்டு இன்ச்சு பை இன்ச்சாக கிஸ் பண்ணி பைட் பண்ணிகிட்டு இருக்காரு. டேவோட ப்ரைவேட் பார்ட்டில் போய் அவரோட மவுத்தை வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். டேக்கு ப்ளஷரை ஏற்றி அப்படியே டே வந்து யூங்கியோட மவுத்தில் கம் பண்ணுறாரு. இப்போ டே என்ன பண்ணுறாரு, யூங்கியை கீழே தள்ளி யூங்கியோட மேலே வந்து யூங்கிக்கு இவர் பண்ணது எல்லாமே அவர் ப்ளஷர் கொடுக்காரு. யூங்கி செம்மையாக மூன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே இவர் யூங்கிக்கு மவுத்லேயும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. யூங்கியும் செம்மையாக அப்படி தான் டேங் பண்ணுன்ட்டு டேயோட ஹெட்டை அப்படியே இன்னும் அமுக்கி பிடிக்கிறாரு. மாற்றி மாற்றி 2 பேர் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சகிச்சது இல்லை அப்படி சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே பண்ணி முடிச்சுட்டு
யூங்கிக்கும் டைம் ஆயிடுச்சு. சரிடா எனக்கு ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கியும் கிளம்புறாரு. டேக் அவ்வளோ அவனோட பாடி அவனால் அசைக்கவே முடியல ஒரு இன்ச்சு கூட. போடா லூசு போயில அப்படி சொல்லிட்டு உடனே நம்ம யூங்கி தான் சொல்கிறாரு, சரிடா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு சரியாயிடும், நான் கிளம்புறேன் என்ன அப்படின்ட்டு லவ் யூ மிஸ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மிஸ் யூ சொல்லிக்கிட்டுறாங்க. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா அப்படி சொல்லி நம்ம யூங்கி சொல்கிறாரு. சொல்கிறார் என்ன மிஸ் பண்ணுவேன், என்னோடய பாடியை மிஸ் பண்ணுவேன்னா 2யும் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க 2 பேருமே. சரிடா நான் கிளம்புறேன் அப்படின்னு டேவால் சுத்தமாக முடியல, அவனே அசைக்க முடியல. ஃபோன் வேறு ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. டேக்கு இப்போ ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும் மைண்ட் செட்டில் தான் இருக்கு. அவர் அப்படியே ஐசெட் லூஸ் பண்ணி ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ அப்படியே ஜிமின் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஜிமின் புலம்பி முடிச்சுட்டு இதுக்கு மேலே என்னால் முடியாதுடா அப்படின்ட்டு ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இன்றைக்கி நான் போடுறதாண்டா டீ எதையாவது போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பால் பாக்கெட்டை தான் தேடுதார். ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி எடுத்துட்டார் ஒரு வழியாக. ஆமாம் இப்போ டீ தூள் நான் எங்கே எடுக்கிறது, சுகர் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜில் அழவே ஆரம்பிச்சிடாரு. ஏன்டா இப்படின்னு சிக்க வச்சுடா டே தயாங்க இருக்குடா உனக்கு வீட்டுக்கு வர்றேன் பாருடா, இந்த டேவை மட்டும் நான் கடந்துடணும், கடவுளே என்னை காப்பாற்றுங்க. இங்கே ஏதோ ஒரு சிடுமூஞ்சி பாக்ஸ் இருக்காராம்ல, அந்த பாக்ஸ்கிட்ட என்னை காப்பாற்றிடுங்க, யாருக்கிட்டே நான் சிக்கிற மட்டும் கூடாது அப்படின்னு வெளியில் இருக்கிற அந்த பசங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஜெமீனை பார்த்து. அட்டப்பாவே சிடுமூஞ்சா அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னா இப்போ ஜாக்கிங் போயிட்டு வந்த மாதிரியே இருக்கிறாங்க. அப்போ அந்த பசங்க தான் உள்ளே வராங்க. என்ன அப்படி சொல்லி டீ ரெடியா அப்படின்னே இவன் அந்த பாடி கார்டு தான் வராங்கன்னு நினச்சிட்டு இல்லை இல்லை அப்படி சொல்லி ஒரு மாதிரி பயந்துடுறானா. அப்புறம் திரும்பி பார்த்தோன்னே நீங்கள் யார் அப்படி சொல்லி, ஏன்னா அந்த ஜாக்கிங் போயிட்டு வந்த உடையில இருக்கிறதுனால இவன் பாடி கார்டு இல்லைன்னு நினச்சிக்கிறான் ஜிமினா. யார் நீங்கள் அப்படி சொன்னேன், நானும் பாடி கார்டு தான் அப்படின்னே. ஓ அப்படியா அப்படி சொன்னோன்னே டயங் அப்படி உங்களை பற்றி சொல்லவே இல்லையா அப்படி சொல்லி கேட்பாங்க. நான் நியூ ஜாயினிங் நேற்று தான் ஜாயின் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அதனால் டயாங்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படி சொல்ல மாட்டேன். நீங்கள் ஆமாம் நீ யார், நான் தயாங்க பார்த்துருக்கேன்ல, நீ தயாங் கிடையாதுல்ல அப்படி சொன்னீங்க. ஆமாம் நான் டயாங்கோட ஃப்ரெண்டு, அவனுக்கு ஃபீவர் அதிகமாக இருக்குது, 1 டே லீவ் போட்டாலும் இங்கே உள்ள பாஸ் திட்டு வரான், அதனால தான் இன்றைக்கி மட்டும் என்னை அனுப்பி வச்சுருக்கான் அப்படி சொன்னேன். ஓ அப்படியா சரி அப்படின்னே. சரி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாமா அப்படி சொல்லி ஜிக்கி கேட்பார். ஃப்ரெண்ட் ஆகிக்கலாமே அப்படி சொல்லிட்டு உடனே 2 பேர் கை கொடுத்து என்னோடய நேம் வந்து ஜிமினா அப்படி சொன்னேன். இவரோட நேம் வந்து ஜங்குக்குன்னு சொல்லுவார். ஓ ஜங்குக்கா சரி சரி. இங்கே உள்ள பாஸோட நேம் ஜேகேவாம்ல, ரொம்ப சிடுமூஞ்சாம்ல, யாருக்கிட்டே சிரிக்க மாட்டாராம், யாருக்கிட்டே பேச மாட்டாராம் அப்படியா அப்படி சொன்னானையும் ஜங்குக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் ஆமாம் அப்படி சொன்னேன். பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனால் ரொம்ப நல்லவர் அப்படி சொன்னேன். என்னமோ நீ தான் சொல்லுற அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு ஹாப்பி போட ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னோடனே ஓ ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்படி போடு, இதெல்லாம் இவ்வளோ தான் மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காரா. ஒவ்வொரு சொல்லிக் கொடுக்கலையும் ஜிமின் அதை அவர் ஆர்வத்தோடு கேட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்காரா. ஜங்குக்கு அப்படியே ஜிமின் அதை வச்ச கண்டு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஜிமின் பண்ணுற அந்த குட்டி குட்டி விஷயம், அந்த சுகர் புடையில கொட்டிடுவாரா, அதெல்லாம் அஜிச்சோ அப்படி சொல்கிறது, பாலை கொட்டுறது, இந்த மாதிரி கொட்டி துடைக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஜங்குக்கு பார்த்து சிரிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு என்னடா இவன் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கான், ஆனால் ரொம்ப குழந்தைத்தனமாக பண்ணுறான் அப்படின்னாரு. அதை விட கீழே அவரை பாட்டம்லேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு பாரு. அப் டு பாட்டம் பார்க்கும்போது அவர் இந்த ஷூ ஹைட்டு உள்ள ஷூ போட்டிருப்பாரா, அதை பார்த்து தங்குக்கு ஜெரிப்பு தாங்க முடியல. அவரே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அம்மா எதுக்கு நீ சிரிக்கிற அப்படி சொல்லி ஜிமின் கேட்பான். இல்லை நீ பண்ணுற விஷயங்கள்லாம் க்யூட்டாக இருக்குது. ஓ அப்படியா தேங்க்யூ, எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படி சொன்னேன். ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமினும் காஃபி போட்டு முடிச்சிட்டான் ஒரு வழியாக. உடனே நீ டேஸ்ட் பண்ணுறியா அப்படி சொன்னோன்னே இல்லை பாஸ் தான் குடிப்பாங்க அப்படி சொன்னேன். ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படின்னா நான் பாடி கார்டை வர சொல்லி கொடுத்து விடு அப்படி சொன்னோன்னே சரிட்டு. அப்போ ஜிமின் வந்து மாஸ்க்கை ரிமூவ் பண்ணியிருப்பான். உடனே ஜங்குக்கு ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு அந்த மாஸ்க்கை போட்டு விட்டுட்டு பாடி கார்டை கூப்பிட்டோடனே பாடி கார்டும் வந்துடுவாங்க. பாடி கார்டு வந்தோடனே ஜங்குக்கு பார்த்தோன்னையும் பாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட போகிறான். ஆனால் ஜங்குக்கு என்ன பண்ணுவான், ஐஸர் தூக்கி நோ அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஓகே அப்படின்னு அந்த பாடி கார்டு புரிஞ்சுப்பான். உடனே கொடுங்க தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டு அந்த டீயை வாங்கிட்டு சரி ஜேகே பாக்ஸ் ரூமில் இருப்பாங்க, நான் பாஸ்ட்டை போய் கொடுத்துட்றேன் அப்படி சொல்லிட்டு இவங்களும் கொண்டு போயிடுவாங்க. உடனே நம்ம ஜங்குக்கும் சரி ஜிமினா நானும் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது, நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கதை பார்த்தா அவர் திட்டுவார். உடனே அவ்வளோ ஸ்ட்ரிக்டாகவே சிடுமூஞ்சி அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாரா. உடனே ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வரும், கோவம் வரும். என்ன ஜிமினா சொல்கிற, பாஸ் அப்படி சொல்லக்கூடாது. சாரி நீ என் ஃப்ரெண்டு தானே, அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு. சரி நான் போகிறேன், நீ வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு போயிடும். சரி எனக்கு அப்பப்போ வந்து ஹெல்ப் பண்ணுவியா அப்படி சொன்னேன். உனக்கு பண்ணுறேன், இந்த டேவை மட்டும் நீ எப்படியாவது கடந்துடணும் சரியா, யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு.
சரி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், முக்கியமாக அந்த சிடுமூஞ்சி ஜங்கு ஜேகே கிட்ட சொல்லாத அப்படின்னோடனே ஜங்குக்காக்கு கோவம் வரும். கோவம் வந்து என்ன ஜிமினா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை சும்மா தான் சொன்னேன், அந்த ஜேகேக்கு தெரிய வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு இவனு போயிடுவான். ஜிமி அப்பாடா நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இங்கே கிடச்சிட்டான், இவனை வச்சு இந்த டேவை ஃபுல்லாகவே கடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா வெஜிடபிளையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். ஜேகே அப்படியே போய் ப்ரெஸ்அப் ஆகிட்டு அப்படியே அந்த பெட்டில் உட்காந்து ஜிமின் போட்ட காஃபி குடிச்சிக்கிட்டு இருப்பான். நானே சொல்லி கொடுத்து நானே போட்டு குடிக்கிற மாதிரி இருக்குது. என்னடா பண்ணேன், பார்த்தோன்னே ஃப்ளாட் ஆகிட்டேன்டா, எவ்வளோ குட்டியாக க்யூட்டா ரொம்ப சமத்தாக இருக்கடா, உன்னோட துருத்துரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நான் யார்கிட்டையும் ஃபீல் பண்ணது கிடையாது, உங்ககிட்ட புதுசாக இருக்குது, இந்த ஃபீல் எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லைக் இட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயை குடித்து முடிச்சிருவார். அந்த டீயை குடித்து முடிச்சுட்டு ஒரு பாடி கார்டை கூப்பிட்டுட்டு நம்ம இன்றைக்கி அந்த பிளேஸ்க்கு போய் ஆகணும், இன்றைக்கி என்ன நாள் தெரியும்ல அப்படின்னா தெரியும் பாஸ் அப்படின்னு சொன்னோன்னையும் சரின்ட்டு எல்லாரையும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு, எல்லோரும் அங்கே போய் ஆகணும் அப்படி சொன்னேன்னே சரி அப்படிம்பாங்க. அப்போ முக்கியமாக அந்த அவனையும் கூப்பிட்டுக்கோங்க அப்படி சொன்னேன். புரியுது பாஸ் அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்துடுவாங்க. உடனே இங்கே வந்து பார்த்தா கிச்சனில் நம்ம ஜிமினா தான் புலம்பிக்கிட்டே வெஜிடபிள்லாம் எடுத்து வச்சுருப்பான். இதெல்லாம் எப்படி வெட்டுன்னு கூட எனக்கு தெரியாது, இதை போயெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பானா. அப்போ கரெக்டாக பாடி கார்டு வந்துட்டு நம்ம இப்போ வெளியே கிளம்பணும், நீங்கள் உடனே ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெளியில் போகணுமா, ஐயோ ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம இங்கேயே சமாளிச்சலான்னு பார்த்தா வெளியில் கூப்பிட்றாங்களே பயமாக இருக்குது அப்படின்னா, அங்கே குக்கிங்க்கு ஆள் இருக்காது, நீங்கள் தான் வந்து குக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும், அதனால நீங்கள் கண்டிப்பாக கிளம்பி ஆகணும், ஜேகே பாஸ் ரெடி ஆகிட்டாங்க. நீங்கள் நான் எப்படி வர்றது, எனக்கு ஃப்ளைட்டில் தான் போகிறோம் அப்படின்னா, எனக்கு தான் ஃப்ளைட் டிக்கெட் எதுவும் இல்லையா அப்படின்னு. அது நம்மளோட ஓன் ஃப்ளைட் தான், அதனால் பிரச்சனை கிடையாது, எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, நீங்கள் ரெடி ஆகிருங்க அப்படி சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவும் கிளம்பிட்டார். உடனே இப்போ எல்லாருமே அந்த ஃப்ளைட்டில் தான் இருக்காங்க, ஃப்ளைட்டில் பாடி கார்ட்ஸு தனியாக இருக்கிறாங்க. நம்ம ஜிமின் வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காரு, நம்ம ஜேகே வந்து இன்னொரு இதில் உட்காந்துருக்காரு. இவர் பயந்துக்கிட்டே உட்காந்துருக்காரு. இப்போ ஜிமின் தனியாக, நம்ம ஜங்குக் தனியாக தாண்டா உட்காந்துருக்கான். சரியா, ஜேகேவோட ட்ரெஸ் எப்படின்னா ஃபுல்லாக பிளாக் கலரில் அவுட்ஃபிட்டில் இருக்குது. நம்ம ஜிமின் க்யூட்டாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் போட்டிருக்கான். மாஸ்க்கெல்லாம் போட்டு யார்கிட்டையும் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவன் ரொம்ப தெளிவாக இருக்கிறான். அப்படியே உட்காந்துட்டு அப்படியே வெயிலில் வேடியை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அப்படியே ரசிச்சுக்கிட்டு வரான். ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். அப்படியே ஒன்றா ரசிச்சுக்கிட்டு இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறோன்னு தெரியல, அவர் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல, இந்த ஃப்ரெண்டை வேறு காணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வராரு. அப்போது இதெல்லாம் வந்து நம்ம ஜேகே என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட லேப்டாப்பில் பார்த்துக்கிட்டு ஜிமினை இஞ்சி பை இஞ்சி ரசிச்சுக்கிட்டே வரான். என்னடா பண்ணேன், என்னை எப்போ பார்த்தாலும் ஒன்றையே பார்க்க ஆரம்பித்தேன், நான் பார்த்து உனக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகுது, ஆனால் நீ எனக்கு லைஃப் லாங் வேணும்னு தோணுற மாதிரி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கார். இப்போ அவங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ரசிச்சுக்கிட்டு தாண்டா வந்துக்கிட்டு இருக்காங்க. அவர் ஜிமின் குட்டி குட்டியாக பண்ணுறது, கொஞ்சம் நேரம் தூங்குறது, திரும்ப உட்காடுறது, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு செல்லை நோண்டுறது, இந்த மாதிரி அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காரு. அப்பப்போ இவர் ஜிமின் டேக்கும் கால் பண்ணுவார், டேக்கு கால் ரீச்சே ஆகாது. உன்னையும் சரி அப்படி சொல்லிட்டு அப்போது 2-3 டைம் ட்ரை பண்ணுவார், கால் போகாதா. உன்னையும் ஜங்கு பார்த்துட்டு பாடி கார்டு சொல்லி அந்த ஃபோனை வாங்கு அப்படின்னு சொல்லிடுவார். உடனே சரின்னு சொல்லிட்டு இவங்களும் டேக்கிட்ட வந்து டயாங் ஃபோனை கொடுங்க அப்படின்னோடனே ஜிமின் பயப்படுவார், எதுக்கு ஃபோனை கேட்காங்க அப்படி சொல்லிட்டு. கொடுங்க டே, ஃப்ளைட்டில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது தெரியாதா அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி கொடுத்துருவாரு. ஃபோனும் போச்சா. இப்போ நம்ம டேவை எப்படி தான் கான்டாக்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியல, எப்படி சமாளிக்க போகிறது தெரியல. சரி எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே உட்காந்துட்டாங்க. இப்போ அவங்க போய் சேர வேண்டிய இடமும் வந்துருச்சு. அங்கே இறங்குறாங்க. இறங்குனா அதுவும் பெரிய வீடுன்னு தான் சொல்லலாம், பெரிய மாளிகை தான். அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வந்து எப்படி சொல்கிறது, அந்த வீடு ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸால் அலங்காரம் பண்ணியிருக்கு. அலங்காரம் கூட சொல்லலாம். ஃபுல்லாகவே வந்து ஃப்ளவர்ஸுக்குன்னே ஒதுக்கின இடம் மாதிரி இருக்குது. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நிறைய விதவிதமான ஃப்ளவர்ஸாக தான் இருக்குது. அவ்வளோ ஸ்மெல் வருது, அவ்வளோ நறுமணங்கள் வருது. இங்கே இருந்து அது எவ்வளோ ரொம்ப தூரமாக இருக்குது. அவ்வளோ ஃபுல்லாகவே வந்து கலராக பூக்களாக தான் வச்சுருக்குறாங்க. அந்த வீடு ஃபுல்லாகவும் பூக்களாக இருக்குது. ஜிமின் யோசிக்கிறாங்க, என்னடா வீடா இல்லை ஃப்ளவர் வச்சுருக்க தோட்டமானே தெரியல, அந்த அளவுக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு. இஞ்சி போய் அதை ரசிச்சுக்கிட்டு அதோட பூவோட ஸ்மெல்லெல்லாம் மோந்து பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கான். இதை ஜேகேவும் நோட் பண்ணிக்கிட்டே தான் வர்றான். இப்போ அப்படியே அந்த இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா,
ஜேகேவோட அப்பா நிற்கிறாங்க. அப்பா நின்று ஜேகே அப்படி சொல்லி கூப்பிட்டோன்னே சென்று ஜேகே அங்கே போய் பேச போயிடும். அதனால் ஜிமினை கண்டுக்கல. ஜிமின் அப்படியே ஒவ்வொரு பூக்களாக ரசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. இப்போ ஜேகேவோட அப்பா தான் சொல்கிறார், நீ எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி தான் இருக்க போகிறேன்? உங்கள் அம்மா இறந்து போனதுக்கு நான் தான் ரீசன் நினைக்கிறேன். சரி அதை விடு, முடிஞ்சு போனதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இனி என்ன நடக்க போதோ அதை பாரு. என்னோடய தங்கச்சி பொண்ணை தான் உனக்கு மேரேஜ் பண்ணணும்னு நம்ம பேசியிருக்கோம்ல. அப்படின்னே அதை பற்றி நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன். அவங்க வேறு ஓயாமல் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஜேகே அப்படின்னே, எனக்கு தான் அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறான்ல அப்படி சொன்னேன். எனக்கு தெரியாது ஜேகே, உனக்கும் அவளுக்கும் என்கேஜ்மெண்ட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். கூடிய சீக்கிரத்தில் உனக்கு சொல்லி அனுப்புகிறேன், நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அப்பா சொல்லிட்டு ஒரு நிறைய பூக்கள் இருக்குது அந்த ரூமில். அந்த எப்படி சொல்கிறது, அதுவே ஃபுல்லாகவே வந்து கண்ணாடி டோர் தான். அந்த கண்ணாடி டோருக்குள்ளே அவ்வளோ பூக்கள் இருக்குது. அங்கே ஒருத்தவங்களோட கல்லறை இருக்குது. அந்த கல்லறையில் அவ்வளோ பூக்கள் வச்சு கல்லறை சுற்றி ஃபுல்லாகவே வந்து பூக்களாக தான் இருக்குது. அங்கே நம்ம ஜங்குக்கோட அப்பா உள்ளே போகலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஜங்குக் பாஸ்வேர்ட் போட்டிருப்பானா, அதை எடுத்து விட மாட்டேங்க. நீங்கள் அங்கே போகக்கூடாது அப்படி சொல்லியிருந்தான். பாடி கார்ட்ஸ்லாம் பார்க்க தான் செய்வாங்க. உடனே அவங்க அப்பாவும், ஜங்குக் நீ பண்ணுறது ரொம்ப தப்பு ஜங்குக் அப்படின்னு, எங்கள் அம்மா கிட்டே யார் போகக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இடத்த விட்டு கிளம்புங்க. நான் இங்கே வர்றதே உங்களை இந்த இடத்துக்கு விட்டது என்ன தெரியுமா, இன்றைக்கி எங்கள் அம்மா இறந்தனால அப்படிங்க போய் தான் சும்மா வெளியிலேருந்து பாதிரி போட்டு தான் விட்டேன். இல்லைன்னா இங்கே கூட உங்களை வர விட மாட்டேங்க. ஃபஸ்ட்டு கிளம்புங்க, நான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கணும் அப்படி சொல்லிவிட்டு ஜேகே அப்பாவை கிளம்ப சொல்லிடுறாரு. இப்போ ஜேகே அந்த இடத்துல நின்று அவரோட பாஸ்வேர்ட் போட்டு அந்த ரூம்குள்ளே போகிறாரு. போனால் அங்கோட கல்லறை இருக்குது. கல்லறையில் கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துட்டு, அம்மா இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்ல, நீங்கள் இதெல்லாம் ஆசைப்பட்டது தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீலிங்ஸ் கொஞ்சம் அழுது அப்படியே அவங்க அம்மா கூட இருந்த ஞாபகத்தெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவங்க அம்மாவுக்கு ஃப்ளவர்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். அவங்க அம்மா ஜிமினா மாதிரி தான் குட்டியாக க்யூட்டாக நல்லா புசு புசுன்னு இருப்பாங்களாம். அம்மா நான் உங்களை மாதிரியே ஒருத்தனை பார்த்துருக்கேன், எனக்கு அவனை பிடிச்சிருக்குமா, ஆனால் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரியல, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுமா, உங்களை மாதிரியே துருன்னு இருந்தாம்மா, உங்களை மாதிரியே ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தான், ஒரு தடவை கூட அவன் சைலண்டாக இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, எனக்கு நீங்களே திரும்ப கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட உட்காந்து அவன் எப்போவுமே வந்து அவன் கஷ்ட நஷ்டம் எப்போவுமே அவங்க அம்மா கிட்ட தான் அவன் ஷேர் பண்ணிப்பான். அந்த மாதிரி தான் உட்காந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படியே கொஞ்சம் நேரம் பேசி முடிச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் வந்துட்டான். வெளில வந்துட்டு அப்படியே அவங்கள நடந்து போய்கிட்டு இருப்பானா. அப்போ ஜிமின் ஆப்போசிட்டில் வந்தவன், ஏய் ஜங்குக் நீ இங்கே என்ன பண்ணுற, இங்கே வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு தனியாக கொஞ்சம் பாடி கார்ட்ஸ் இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பார்த்தியா சுற்றி பூவாக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல, எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ஆமாம் அப்படின்னே அந்த ஜிமின் சைடாக பார்க்கல அந்த ஜேகேவோட அம்மா இருக்காங்களா, அந்த கலரை தெரியுமா, அது கண்ணாடி டோர் தான் தெரியும். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜிமினுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்கு அதுக்குள்ளே போகணுன்னு ஆசை, ஆனால் விட மாட்டாங்கல்ல அப்படி சொல்கிறான். உடனே கண்டிப்பாக நீ போகணுமா அப்படின்னா, ஆமாம் போகணும் அப்படின்னே, அதில் நம்ம ஜேகே பாஸோட அவங்க அம்மாவோட கல்லறை இருக்குது அப்படின்னே, அப்படியா நான் அதை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லுவானா. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு, ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே என்ன பண்ணுவார், ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு கூட்டு போவார். அப்போது கரெக்டாக அந்த இடத்துல போகையில் நம்ம ஜங்குக்கு வந்து மாஸ்க் போட்டிருப்பான், அதனால் பாடி கார்டுக்கு தெரியாது. யாரும் நினச்சி ஹேண்டை வச்சு தடுப்பாங்களா, அப்போ மாஸ்க் இறக்கி விட்டோனையும் பார்ப்பாங்களா. உடனே நம்ம ஜிமின் தான், ஜங்குக் இப்போ எப்படி உள்ளே போகிறது, இவங்கெல்லாம் விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லுவானா. உடனே சரி நீ கொஞ்சம் அதாவது அந்த ரூமுக்கு போகிறது கொஞ்சம் தூரத்துக்கு போகிறதுனா ஒரு பாடி கார்டு நிப்பாட்டி இருப்பாங்க. உடனே அவங்க லைட்டாக விலகிடுவாங்களா. இப்போ என்ன ஜங்குக் பண்ணுறது, இந்த பாடி கார்டையும் நம்மளை விட மாட்டேங்கிறாங்க, இன்னும் பாடி கார்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்காங்களா ஜங்குக் அப்படின்னோடனே, நீ பொண்ணால் போ ஜிமின் நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு. ஜங்குக் நான் சொல்கிறேன்ல நீ முன்னாடி போ அப்படின்னே சரின்ட்டு நம்ம ஜிமின் முன்னாடி 2 ஸ்டெப் வச்சு நடந்து போவார். அப்போ ஜங்குக் என்ன பண்ணுவார், அவர் ஹேண்டில் வாட்ச் போட்டிருப்பார், அந்த வாட்சில் ஒன்று மட்டும் ஆன் பண்ணி அப்படியே பார்ப்பார். பார்த்தோன்னையும் எல்லா பாடி கார்ட்ஸுக்குமே அது வந்து போகோனையும் ஸ்டாப் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவார். உடனே எல்லாருமே அப்படியே நின்ன இடத்துல செல்ல மாதிரி நிற்பாங்க, ஐஸை கூட சிமிட்டாமல் அந்தளவுக்கு என்ன வேலை பார்த்தாங்களோ அதுக்கெல்லாம் ஆப்போசிட் சைடாக திரும்பி நின்று பார்த்துட்டு இருப்பாங்களா. உடனே ஜிமினுக்குலாம் அது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். உடனே பின்னாடி வர ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் பாவா சீக்கிரமாக அதுக்கெல்லாம் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஜங்குக்கும் சிரிச்சுக்கிட்டே வருவாங்களா. இப்போ என்ன பண்ணுவார், ஜிமின் ஜங்குக்கோட கையை பிடிச்சி இழுத்து அந்த இதுக்குள்ளே கூப்பிட்டு போவார். 2 பேரும் ஓடுவாங்க. அந்த மாதிரி ஜிமினுக்கு நம்ம ஜேகேக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவனை கூட்டிகிட்டு வர்றது அவங்க அம்மா கூட குழந்தையில விளாண்ட மாதிரியே அவனுக்கு ஃபீலாக இருக்கும். அப்போ உள்ளே போனால் நிறையா அந்த
விதவிதமாக இருக்கும்ல. இது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்மெல் வரும். ஜிமினுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். அவனை இழுக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ அந்த கல்லறையில் போய் ஒரு 2, 3 பூ பிடுங்குவான். ஆனால் ஜங்குக் கூட இதுவரைக்கும் பிடுங்கியிருக்க மாட்டான். பிடுங்குவான். எல்லா பாடி கார்ட்ஸுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்த மாணிக்கே இருப்பாங்க. அந்த பூவெல்லாம் பிடுங்கி அந்த கலர் இருக்கும்ல அவங்களுக்கு வச்சுட்டு, ஆண்டி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் பையன் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பான். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பியூரான ஷோலாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அவங்கக்கிட்ட பேசுவான். நம்ம ஜங்குக்கு அவ்வளவு ஹாப்பியாக இருக்கும். நம்ம அம்மாக்கிட்ட நமக்கு அப்புறம் அடுத்து ஒரு பர்சன் உட்காந்து பேசுகிறாங்க. அது யாருன்னே தெரியாது. நம்ம அம்மாவை கூட அவன் பார்த்துருக்க மாட்டான், வச்சுருக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு ஜேகே கொஞ்ச நேரம் அப்படியே நின்று யோசித்துக்கிட்டே இருப்பார். ஜிமின் அவங்க அம்மாக்கிட்ட என்னமோ அவங்க நேராக உட்காந்துருக்க மாதிரியும் இவன் பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரியும் அவ்வளோ பேசுவான். நீங்கள் நிம்மதியாக இருங்கடா அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுவான். நீங்கள் சீக்கிரமாக வந்து உங்கள் பையனுக்கு பொண்ணாக பிறப்பீங்க, குழந்தையா பிறப்பீங்க அப்படிலாம் சொல்லி அது பேசிக்கிட்டு இருக்கோம். ஜங்கிக்கெலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு சரி வா ஜங்குக் யாரும் பார்க்கல, நம்ம வெளியில் போயிடலாம். அந்த ஜேகே பாஸ் வந்துட்டாருன்னா அவ்வளோதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூப்பிட்டு வந்தோடனையும் ஏன் எல்லோரும் அப்படியே இருக்காங்கன்னு தெரியல. நல்லது தானே நம்ம போயிட்டு வந்துட்டோம்ல வா போகலாம் அப்படி சொன்னாங்க. சரி இவங்க 2 பேருமே இடத்த விட நவுண்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போனோடனே ஜேகே திரும்ப அந்த ஹேண்ட் வாட்சை எடுத்து அவனோட மவுத்துக்கிட்ட கொண்டு போயிட்டு அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் திரும்ப அப்படியே நார்மலாகிடுவாங்க. பாடி கார்ட்ஸ்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அப்படியே சரின்னு சொல்லிட்டு ஜிமின் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஒரு பாடி கார்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் குக் பண்ணுற டைம் வந்துருச்சு. அப்புறம் ஜேகே பாஸ்க்கு என்னென்ன குக் பண்ண சொல்லிட்டு இதில் இருக்குது, இதை பார்த்து அவங்களுக்கு பண்ணிடுங்க அப்படி சொல்லுவாங்க. உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் அந்த குக் பண்ணுற இடத்துக்கு போயிடுவான். ஆனால் ஒன்றுமே தெரியாது. அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தா ஜிமினுக்கு ஒன்று கூட தெரியாது. நம்மளுக்கு இந்த கப் நூடுல்ஸ் செய்கிறதே பெருசு, இதில் வேறு இவ்வளோ வெரைட்டிஸ்லாம் செய்ய சொல்லியிருக்காங்களே, நம்ம என்ன பண்ணுறது தெரியாது. அப்படியே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே ஹெல்ப் பண்ணுறது கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஜிமினுக்கு அவ்வளோதான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருந்த ஃபோனையும் பிடுங்கிட்டாங்க. இல்லை அப்படின்னா நெட்டில் பார்த்தாது ஏதாவது பண்ணலாம், அதுக்கும் பிடுங்கிட்டாங்க அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருப்பானா. அப்போ கரெக்டாக நம்ம ஜங்குக்கு தாங்க வருவான். இந்த நீங்கள் ஹாய் ஜங்குக்கு வந்துட்டியா, வாவா என்னை ஹெல்ப் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு அந்த ஸ்லிப்பில் எழுதி கொடுத்துருப்பாங்களா அந்த பேப்பரை கொடுப்பான். உனக்கு பேப்பரை பார்த்துட்டு ஓ இந்த டிஷ் தானே, இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு, உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு, எனக்கு எல்லா குக்கிங் தெரியும் அப்படின்னு என்னை ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து ஜிமினுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இதெல்லாம் வெட்டி கொடு அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு வெட்டவே தெரியாது அப்படின்னே, ஐயோ உன்னை என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஜேகே வெட்டுறதை ஜிமினை உட்காந்து பார்த்துட்டே இருப்பான். உன்னையா நான் இப்போ என்ன பண்ணுறது, நீயா இந்த கேரட்டை சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கிட்டே என்னை பாரு அப்படின்னு சொல்லுவானா. உடனே நீ ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் இல்லை அப்படி சொல்லிட்டு சரி சொல்லி இவர் அப்படியே கேரட்டை சாப்பிட்டுக்கிட்டே பார்ப்பார். இவருக்கு வெங்காயம் கட் பண்ண தெரியாது, ஒன்றும் தெரியாதா, அதனால் பார்த்துட்டே இருப்பாரா. ஜங்குக் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக குக் பண்ண ஆரம்பிச்சிடுவான். டக்குன்னு அவங்க பேப்பரில் உள்ள எல்லாமே குக் பண்ணி முடிச்சிடுவான். அவனுக்கு தெரியாத அவன் என்ன சாப்பிடுவான்னு சொல்லிட்டு எல்லாமே குக் பண்ணி முடிச்சிடுவான். ஜிமின் வாயை பொழந்துசை பார்த்துட்டு இருக்கான். அந்த கேரட்டை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அவன் எல்லாமே முடிச்சிருப்பான். ஜிமின் வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பான். ஜிமின் டேஸ்ட் பண்ணுறியா அப்படின்னு, இல்லை ஜிகேக்கு தானே கொடுக்கணும்னா பரவாயில்ல டேஸ்ட் பண்ணி, அவர் தான் இங்கே பார்க்க மாட்டார், டேஸ்ட் பண்ணு அப்படின்னு சரி சொல்லிட்டு ஜங்குக்கு பிளேட்டில் போட்டு வச்சு கொடுப்பானா. அவனு எல்லாமே டேஸ்ட் பண்ணுவான். செம்மையாக இருக்குது உண்மையிலே, நீ வேறு லெவல் குக்கிங் தான் குக்கர் தான் அப்படின்மா. என்னது குக்கரா, சாரி குக்கிங் பண்ணில அதனால் நான் சொன்னேன் அப்படின்னு. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப நேரம் இங்கே இருந்தால் டவுட் வந்துடும், அதனால் நான் வெளியில் போகிறேன் சரியாமல். சரி நீ போ அப்படின்னு சொல்லிடுவானா. அதுக்கப்புறம் சேர்ந்து பாடி கார்டு வந்து எல்லா ஃபுட்டையுமே எடுத்துகிட்டு போடுவாங்க. அங்கே ஜேகேவை காணும் தேடிக்கிட்டு இருப்பாங்க பாடி கார்ட்ஸ். பார்த்தா ஜேகே அப்போ தான் உள்ள வரனா, சார் வாங்க ஃபுட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சேர்ந்துட்டு அவனுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களாம். அவன் உட்காந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருவான். அவங்க அப்பா வந்துருப்பார்லாம், அவர் இப்போ இங்கே தான் உட்காந்துருப்பார். அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டே தான் ஜேகே கிட்ட வார்னிங் கொடுத்துட்டு போவாய், எனக்கு தெரியாது, உனக்கு கூடிய சீக்கிரத்தில் என்கேஜ்மெண்ட்டை நடந்தே ஆகணும், நான் முடிவு பண்ணிட்டேன், உன் அத்தை மாமா முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஜேகே நீங்கள் மட்டும் முடிவு பண்ணால் போதுமா, நான் பண்ண வேண்டாமா, எனக்கு தான் அவளை பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல, அவளே இல்லை, பொதுவாக நீங்கள் பார்க்குற யாருமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லிட்டாரு. ஆனால் ஜேகே அப்பா, நான் உன்னோட அப்பா, உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும், எது நீங்கள் எனக்கு நல்லது பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களா, நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ உழைச்சி நம்பர் 1 ப்ளேஸ்க்கு வந்திருக்கேன், இதை வந்து நீங்கள் என்கிட்ட இருந்து பறிக்கணும்னு தவிர நினச்சி தான் நீங்கள் அவளை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர நான் நல்லா இருக்கணும், நான் எனக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நீங்கள் என்றைக்குமே நினச்சதில்ல. ஒரு அப்பாவை நீங்கள் எனக்கு எப்போ நடந்திருக்கீங்க சொல்லுங்கள். என் அம்மா இருக்கும்போதும் சரி, என் அம்மா மட்டும்தான் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடந்திருக்காங்க.
ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவீங்க. உங்கள் தங்கச்சி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் கேட்பீங்க. நான் எப்பவும் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் தெரியாது ஜேகே, நான் எல்லாருக்குமே சொல்லிட்டேன் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துடு அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா சாப்பிட்டு டக்குனு எந்திச்சு போயிடுவாங்க. உடனே ஜேகேவும் எரிச்சப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து உட்காந்து அவனும் சாப்பிடுவான். நல்லா தான் இருக்கும். பரவாயில்ல ஜேகே, நீ நல்லா தாண்டா குக் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ அப்படியே சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தண்ணி ஜிமின் என்ன பண்ணுவான், அந்த கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்பாடா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, ஒரு வழியாக ஆஃப்டர்நூன் கடந்துட்டோம், இன்னும் பாதி நேரம் தான் எப்படியாவது கடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி திரும்பி அந்த வீடை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஃப்ளவர், அதோட ஸ்மெல்லு அவனை சும்மா இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் குட்டி குட்டி பட்டர்ஃப்ளை, சின்ன சின்ன விலங்குகள் அப்படின்ற மாதிரி சுற்றி இருக்கான் அவன். இப்போ ஒரு வீட்டில் இருக்கான்லே இல்லை, அவன் ஏதோ அவனை சுற்றி ஒரு அழகான ஒரு தோட்டத்தில் இருக்கிற மாதிரி தான் அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே குட்டி குட்டி முயல் குட்டி ஓடுறது அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்புறம் அங்கே பார்த்து எல்லாமே ஜிமினா பார்த்து ரசிச்சுட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பிளேஸ். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பானா. அப்போ கரெக்டாக ஜங்குக் போய் அவனோட பேக் சைடு வந்து நிற்பார். நின்றுட்டு அப்படியே ஜிமினோட கரெக்டாக அவனோட பாடி டச் ஆகுமா. அப்படியே ஜிமின் பயந்துட்டேன், நல்ல வேலை நீ தான் அப்படின்னா. அம்மா நான் தான். உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா ஜிமின் அப்படின்னு. இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான். நிஜமாவா? ஆமாம் நிஜமாக தான், ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடமே, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா, அப்படியே மனசே சைலண்டாக இருக்குது. அதுவும் இந்த இடத்துல ஜேகே அவங்க அம்மாவோட கலரை வச்சுருக்காங்க அப்படின்னா அது கரெக்டு தான். ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அதனால தான் இவ்வளோ ஒரு ஸ்மெல்லு பீஸ்ஃபுல்லான இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பற்றி வேறு பேசுவாங்கன்னா ஜங்குக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா அவங்க அப்பா கூட அவங்க அம்மா பற்றி கூட இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆனால் நம்ம ஜிமின் அவங்க பார்த்ததுலேருந்து பேசிக்கிட்டு இருக்கானா, அதெல்லாம் ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். அம்மா மாதிரியே துருன்னு இருக்கிறான், ஒரு நேரமாவது வாய் விட்டு கிடக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகேயோட மைண்ட் வாஷ் கொடுத்துட்டு இருப்பாரு. இப்போ சரி ஜிமினா, உனக்கு இது எல்லாமே பிடிச்சிருக்கான், நான் இன்னொரு பிளேஸ் உனக்கு காமிக்கிறாங்க போகலாம் அப்படின்னு. ஜேகேக்கு தெரிஞ்சா அவருக்கு தெரியாது, அவர் கொஞ்சம் வெளியில் போயிருக்காரு, நம்ம போகலாமா அப்படின்னே. சரி போகலாம் அப்படி சொல்லிட்டு சரி அங்கே வர்றதுக்கு நீ இந்த அவுட்ஃபிட் வேண்டாம், அதாவது யூனிஃபார்ம் தானே போட்டிருப்பான், அதை எடுத்துகிட்டு நான் கொடுக்குற ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படி சொன்னேன். சேர்ந்து ஜங்குக்கு ஒரு ட்ரெஸ் கொடுப்பான், அதை போட்டுட்டு 2 பேருமே மாஸ்க்கை போட்டு கேப்பெல்லாம் போட்டுட்டு பாடி கார்ட்ஸுக்கெலாம் தெரியாத மாதிரி போவாங்க. ஆனால் ஜேகே வந்து பாடி கார்ட்ஸுக்கெலாம் தெரிஞ்சுதான் வருவான். ஆனால் ஜிம்மினை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தெரியாத மாதிரி போகிற மாதிரி இருக்கும், ஒளிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஜேகேக்கு இதெல்லாம் புதுசாக தெரியும். ஏன்னா அவன் எப்போவுமே பாடி கார்டு இருக்கும்போது எங்கேயும் தான் போய் பழக்கம். அவங்க பார்ப்பாங்க. ஆனால் ஜேகே அப்படியே ஐஸை ரைஸ் பண்ணி நோ அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிடுவான். உடனே அவங்க கண்டுக்கு அது மாதிரி திரும்பிப்பாங்க. இவங்க பார்க்குற முதல்ல திரும்பிப்பாங்களா, உடனே அப்படியே நோட் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடுவானுங்க. ஓடி அதுக்கப்புறம் வெளியில் வந்துடுவான். வெளியில் வந்தோடனே அங்கே ஒரு பைக் நிற்கும். ஜிமின் அந்த பைக்கில் ஏற சொல்லுவான், நீ பைக் ஓட்ட தெரியுமா அப்படின்னு. எனக்கு தெரியும், நீ உட்காரு ஜிமின் நான் ஓட்டுறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு தான் பைக்கர் எடுப்பார். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும், ஒரு 1 hour கிட்ட போகும். அந்த ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபுல்லாக அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஜிமின் ஃபீல் பண்ணிக்கிட்டே வருவான். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே வருவானா. கரெக்டாக போய் ஒரு கடல் பகுதியில் தான் போய் நிற்கும். அங்கே ஒரு பெரிய வீடு இருக்கும். வீடுனா ஃபுல்லாகவே மரத்தால் செய்யப்பட்ட வீடு தான். ஜிமினுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். இவ்வளோ தூரத்தில் யாருமே இல்லை. உடனே இது வந்து நம்ம பாஸோடது தான் அப்படின்னா, இங்கே வந்திருக்கோம் அவருக்கு தெரியாத, அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னோடனே. அப்படியா, சரி அப்படி சொல்லிட்டு அந்த கடல் பகுதியில் ஜிமினா கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிட்டே இருப்பான். ஜேகே அதையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பார். ஜிமினா கிட்ட என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜேகேயும் போய் கூட சேர்ந்து விளையாடுவார். ஜிமினோட ஹிப்பில் கிச்சு மூட்டுறது, ஏன்னா 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறது, தண்ணிக்குள்ளே விழுந்து எழுந்திக்கிறது, இந்த மாதிரிலாம் ஜிமினா கிட்ட குட்டி குட்டியாக ஒரு சிலுமிஷத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். ஜிமினும் அதை என்ஜாய் பண்ணுவான். அவனுக்கு பிடிச்சிருக்குமா, நல்லா விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக இருப்பானா. அப்போப்பா நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னா போகலாமா அப்படி சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணார், ஜிமினை அந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போனால் அந்த வீட்டில் ஜிமினாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப பெருசாக இருக்காது, நார்மலாக இருக்கும். ஆனால் ஃபுல்லாக மரத்தால் செய்யப்பட்டதான். அந்த தேக்கு மரத்தோட ஸ்மெல் கூட ஜிமினாக்கு ஃபீல் ஆகும். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த வீடெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போது ஜங்குக்கு என்ன பண்ணுவார், ஜிமினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். உடனே ஜிமின் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ண மாட்டான், தள்ளி விடுவான். என்ன ஜங்குக்கு பண்ணுறேன் அப்படின்னே.
ஜிமின் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரியல, பட் எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்பாரா. ஜிமின் சொல்லவே மாட்டான் லவ்வா, எனக்கு லவ்லாம் ஒரு செட்டே ஆகாது அப்படிம்பானே. என்ன ஜிமின் சொல்கிறான்னா செட் ஆகாது அப்படின்னு. ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுவார், ஜிமினை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். உடனே ஃபஸ்ட்டு ஜிமின் நோன்னு தான் சொல்லுவான். அப்புறம் ஜிமினும் ஓகே அப்படி சொல்லிட்டு ஜேகேவை பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அப்படியே கிஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஜிமினோட அப்பர் லிப் லோயர் லிப்புன்னு போட்டு அவ்வளோ கிஸ் பண்ணுவார். ஜிமினோட ஐஸு, நோஸு, ஃபோர் கட்டு, அவனோட இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கிஸ் பண்ணி ஜிமினோட நெக்லலாம் குட்டி குட்டியாக பைட் மார்க்காக பண்ணுவார். பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுவார், ஜிமினை வந்து அவங்க பக்கத்தில் சோபா இருக்கும், சோபாவில் தள்ளி அவனோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவரோட கழுத்து, நெஞ்சு, வயிறு, அப்புறம் தொடை, காலுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கிஸ் மலையிலே நனைவார். ஜிமினுக்கு அவ்வளோ ஃபீலாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ப்ரெஷர் அதிகமாக கொடுப்பாரு. அப்போ ஜிமினோட பாட்டை எடுத்து அப்படியே ஜங்குக்கு அவரோட மவுத்துக்குள்ளே வச்சு ஜிமினுக்கு ப்ளஷர் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஜிமினை ஜங்குக்கா ஜங்குக்கா ஜங்குக்கான்னு மோன் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அப்புறம் என்ன பண்ணுவார், ஜிமினை குப்புறடிக்க திருப்பி போட்டு பின்னாடியிலேருந்து ஃபுல்லாக ரப் பண்ணி கிஸ் பண்ணி பைட் பண்ணி ஜிமினோட அந்த பேக்கை அப்படியே கட்டிச்சு வச்சிருவாரு. ஜிமின் ஜங்குக்கு என்ன பண்ணுற வலிக்குதுடா அப்படின்னு, என் 2 நல்லா புட்டு புட்டு இருக்குடா அப்படின்னு திரும்ப முன்னாடி திருப்பி போட்டு திரும்பியும் ஜிமினுக்கு அந்த ப்ளஷர் பண்ணுவார். அவரோட பாட்டை லிக் பண்ணி சப் பண்ணி அப்படியே சாப்பிடவே ஆரம்பிச்சிடுவார் குச்சி மிட்டாய் மாதிரி. அப்புறம் ஜிமின் அவனால் முடியாது, அப்படியே ஜேகேவோட மவுத்துலேயே கம் பண்ணிடுவாரா. உடனே கம் பண்ணி செம்மையாக மூச்சு வாங்கும் ஜிமினாக்கு. உடனே ஜேகே என்ன பண்ணுவார், ஜிமினோட ஃபோர் கட்டோட அவர் ஃபோர் கட்டை வச்சு 2 பேருமே ப்ரீத் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்படியே என்ன பண்ணுவார், இவரோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பியும் ஜிமினை கிஸ் பண்ண ஆரம்பித்து அவன் பாடியெல்லாம் ரப் பண்ணி மேலேருந்து கீழே வரைக்கும் அவனுக்கு அவ்வளோ ப்ரெஷர் ஏற்றுவார். ஏற்றி இப்போ என்ன பண்ணுவார், ஜிமினாக்கு உள்ள விடுவார். அவனோட பாட்டுக்குள்ளே இவரோட பாட்டை விடுவோம். ஜிமினுக்கு ஃபஸ்ட்டு பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஜங்குக்கு வலிக்குது, ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம்ல அப்படி தாண்டா இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக ஜிமினை கிஸ் பண்ணிக்கிட்டே மெதுவாக இன்சர்ட் பண்ணுவார். இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் உள்ளே போகிற அளவுக்கு போவோம். ஆனால் நம்மளை ஜங்குக்கு வந்து செட் ஆகலை. ஏன்னா ஜிமின் வந்து குட்டியாக இருக்காரா, அந்த சோபாவில் அவர் படுத்துருக்கும் ஜேகே மேலே இருக்கிறதுக்கும் ஜேகேவால் ஃபுல்லாக அதில் பண்ண முடியல. ஜிமினுக்கு ஃபுல்லாக உள்ளே விட முடியல. ஜேகேக்கு ரொம்ப டிஸ்டர்பண்டாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஜிமின் அதெல்லாம் உள்ளே போகவே மாட்டேங்குது. ஜேகே வந்து ரொம்ப குனிஞ்சு தான் விடுதாரு. இருந்தாலும் நம்ம ஜிமின் குட்டியாக இருக்கிறதுனால அவரால் முடியல. ஜேகேக்கு இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிது. அடா போடா அப்படி சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணுவார், ஜிமினை அவர் தூக்கிட்டு பெட்ரூமுக்கு தான் போவார். போய் பெட்டில் போட்டு அந்த அன்னைக்கு ஜிமினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டே அவ்வளோ பண்ணுறாரு. ஜிமின் ப்ரெஷரும் பெயின்லேயும் கத்துதாரு. ஜங்குக்கான்னு சொல்லிட்டு அவரை மூன் பண்ணிக்கிட்டாரு. ஜிமினா இவரை நல்லா இருக்குடா அப்படி சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து அவ்வளோ இது பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த இடம் அப்படி சொல்கிறது, அந்த இடமே இவங்க 2 பேரோட சவுண்டு தான் கேட்குது, வெளியில் வரைக்கும் கேட்குது. அந்த கடலோட அலை சவுண்டுக்கும் இவங்க கொடுக்குற சவுண்டு மட்டும்தான் கேட்குது. அலையோடு இவங்க சவுண்டு தான் அதிகமாக கேட்குது. அந்த மாதிரி அந்த ப்ளேஸில் வேறு யாருமே இல்லை, இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அவ்வளோ ப்ளஷர் கொடுக்காரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் அவங்க ஃபஸ்ட் ரவுண்டே முடிக்கலை. அவ்வளோ தூரம் கொண்டு போகிறாங்க அந்த ஃபஸ்ட் ரவுண்டை. ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஜிமினாக்கு அது ரொம்ப ஃபீலாக இருக்கணும் அப்படின்ட்டு ஜேகே அதை ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சி கொண்டு போகிறாரு. ஜிமினாக்கெலாம் அது ஃபஸ்ட் டைம் யோசிக்கிறான், என்னடா இவ்வளோ நேரம் வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட் கொண்டு போகிறான், இவ்வளோ ஃபீலோட அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு ஹாப்பி, பிடிச்சிருக்கு அவனுக்கு இப்படி இருக்கிறது. அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜேகே இப்போ ஜிமினை தாண்டா வச்சு செய்கிறாருடா. இப்போ ஃபுல்லாக அந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜிமின் மேலேயே அப்படியே படுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே ஜிமினை திரும்பியும் டச் பண்ணி அவனை கிஸ் பண்ணி அவன் பாடியை ஃபுல்லாக ஹீட்டப் ஆக்கி திரும்பியும் அப்படியே ரவுண்டு போகுது. 1 ரவுண்டு 2 ரவுண்டில் 5-6 ரவுண்டுக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. ஜிமினுக்கும் டயர்ட் ஆகவே இல்லை, அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணுறான். அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு தெரியல, ஆனால் அது லவ்வாக என்னென்னு ஜிமினுக்கும் தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே படுத்திருக்காங்கடா. இப்போ அப்படியே நைட் டைம் ஆயிடுச்சு. ஜிமினாக்கு பசி வந்துருச்சு. ஜிமினா பசிக்குதுன்னு சொல்லுவாங்கன்னா உடனே சரின்ட்டு ஜங்குக்கு போய் குக் பண்ணி கொண்டு வருவான். 2 பேருமே சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான்டா. ஜேகே மார்னிங்கே ஜிமினாக்கு குக் பண்ணி வச்சுருப்பான். ஜிமின் அப்படியே டயர்டாக எழுந்திரிச்சி வருவானா, அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருவான். ஜேகே நேற்று அவனால் சோபாவில் பண்ண முடியல தெரியுமா, இன்றைக்கி எப்படியாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஜிமினை தூக்கி சோபாவில் போட்டு திரும்பி கிஸ் பண்ணி அப்படியே ஏற்கனவே ஜிம்மி நேக்கடாக தான் இருப்பான். ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டான். ட்ரெஸ் கொண்டு போகல, நேக்கடாக தான் 2 பேருமே அந்த வீட்டில் நேக்கடாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. நான் திரும்பி அப்படியே கிஸ் பண்ணி அவனை அப்படியே பெட்லேயே சோபாலே வச்சு பண்ண ஆரம்பிச்சிடுவான். சோபாவில் பண்ணுவான், கிச்சனில் பண்ணுவான், அப்புறம் தரையில் பண்ணுவான், அப்புறம் சுவராக வச்சு பண்ணுவான். அந்த வீடு ஃபுல்லாகவே அவங்களோட மெமரிஸாக தான் இருக்கும். ஒரு இடம் விட கேப் கூட விடாமல் குட்டி குட்டி இடம் கிடச்சாலும் அந்த இடத்துல வச்சு ரொமான்ஸ் பண்ணுறது. இப்படியே 1 வீக் போயிரும்டா. 1 வீக்கும் 2 பேருக்குள்ளேயும் அந்த ஒரு செக்ஷன் மட்டும்தான்டா போய்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து இப்போ கட்டில் படுத்திருப்பாங்க. படுத்துருக்கல ஜிமினாவும் கிளம்பலாமா ஜங்குக்கு, ரொம்ப நாளாச்சு வந்து அப்படி சொல்லி சொல்லுவான். உன்னையும் சரி கிளம்பலாண்டா அப்படி சொன்னோன்னே ஜங்குக்கும் சரி கிளம்பலாம் அப்படி சொல்கிறப்போ ஜங்குக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவார். ஆனால் ஜிமின் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சது 2 பேரும் ஒன்றா இருந்திருக்கோம், அவ்வளோதான். இது லவ்னு நீ நினைக்காத, எனக்கு லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஜங்குக்கு. சரி வா நம்ம கிளம்பலாம், இதோட மறந்துடலாம். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ண அப்படி இருக்கணும்னு தோணுச்சுன்னா வேணால் நான் சொல்லுறேன் அப்படி சொல்லி ஜிமின் சொல்லிடுவார். ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி வேறு என்ன பண்ணா, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் விட்டுருவார். ஜிமினாவை ஜங்குக்கு எப்படி கொண்டு வந்தாரோ அங்கேயே கொண்டு போய் இறக்கி விட்டுருவார். ஜிமினா அவன் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவான். இப்போ வீட்டுக்கு போனால் டே தான். ஜிமினை காணும் ஃபோன் போட்டால் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குமா, ரொம்ப பயந்து போய் இருப்பார். இவரும் அங்கே ஒர்க் போயிருப்பாரா, யார்கிட்டையும் கேட்க முடியாதுல்ல, அதனால் பேசாமல் இருப்பார். ஜிமின் வந்தோடனே அப்படியே ஹக் பண்ணி செமையாக அழ ஆரம்பிச்சிடுவார். எங்கடா போனேன், 1 வீக் ஆச்சு, ஃபோன் பண்ணேன் எடுக்கவே இல்லை, ரொம்ப பயந்துட்டேன்டா, சாரி ஜிமினா, நான் தான் உன்னை அங்கே அனுப்பியிருக்கூடாது, எதுவும் பிரச்சனையா, என்னாச்சு ஜிமினா அப்படின்னே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நல்லா தான் இருந்துச்சு அப்படி சொன்னோடனே ஜிமினோட பாடியில் லைட்டாக அவனோட அந்த நெக் சைடு எல்லாமே பைட் மார்க்காக தெரியும். தயாங் பார்த்துட்டு இது என்னடா என்னாச்சு அப்படி சொல்லி கேட்கல. தயாங் இங்கே வா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு தயாங்க வந்து பெட்ரூம் கூட்டு போயிட்டு தயாங் பெட்டில் படுக்க வச்சுட்டு ஜிம்னா தயாங்க மேலேயே படுத்துப்பார். அவர் மேலே படுத்துக்கிட்டு ஒன்று ஒன்றா சொல்வார். அவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி நான் ஒரு பர்சனை பார்த்தேன், அவன் பேர் ஜங்குக் அப்படின்னு சொல்லுவார். நம்ம டேக் வந்து ஜேக்கு என்ன தெரியும், தயாங்கன்னு தெரியாது. ரொம்ப அழகாக இருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அவங்க கூட இந்த மாதிரிலாம் பண்ணேன். உடனே ஃபஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ தூரம் நான் பண்ணேன் அப்படின்னே அவங்க கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே தாக்கு பிடிச்சதுடா அப்படின்னு நிஜமாவோட சொல்கிறான். ஆமாம், ஏன் வால் அந்த மாதிரிலாம் என் ஆளெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிடுவான்டா அப்படி சொல்லி சொல்லுவான். எப்படிலாம் இருந்தோம், 1 வீக்காக என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படிலாம் என்ஜாய் பண்ணான், என்னென்ன ப்ளேஸில் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு டேக்கிட்ட சொல்லி அவ்வளவு என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். சரி ஜிமனா இவ்வளோ பண்ணியிருக்கீல அப்படின்னா நீ அந்த பையனை லவ் பண்ணுறியா அப்படி சொல்லி டயாங் கேட்பார். அப்போ நம்ம ஜிம் சொல்லுவான், இல்லை லவ்லாம் இல்லைடா, எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் வரல, பார்ப்போம், லவ் மேபி வரலாம், இல்லை வராமல் கூட இருக்கலாம்ல, பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு விட்டுருவார். ஆனால் இப்போதைக்கு எனக்கு இந்த மூமெண்ட்டு ஹாப்பியாக இருக்குடா அப்படி சொல்லிட்டு ஜிமன் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே போயிடுவார். சரி நான் நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறேன்டா, நீ ஒர்க்கு போ அப்படி சொல்லிடுவார். சரி நம்ம தயாங்கும் எப்பயும் போல் ஒர்க் போயிடுவார். இப்படியே ஒரு 10 டேஸ்க்கு மேலே போகும்டா. இப்போ வந்து ஜேகே வீட்டில் சைடு தான் காமிக்கணும். அங்கே வந்து பெரிய ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா, சரியா? ஜேகேக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வைக்கிறாங்க. அவங்க அப்பா ஆல்ரெடி சொல்லிட்டு போயிட்டாங்கள்ல, அதனால் அந்த பொண்ணு கூட நம்ம ஜேகேக்கு தான் என்கேஜ்மெண்ட் வைக்கிறாங்கடா. அதனால் வந்து அவங்களுக்கு சொந்தமான ஒரு பெரிய ஹோட்டலில் தான் வைக்கிறாங்க. அங்கே நிறையா பேரை வேலைக்கு எடுத்து இந்த டேயில் வரவங்களுக்குலாம் சேலரி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நம்ம தயாங் என்ன பண்ணுவார், ஜிமினே கூப்பிட்டு போனால் ஜிமினுக்கும் சேலரி கிடைக்கும்ல, 1 டே தானே வருவான், நம்ம கூட ஹெல்ப்பிங்காக இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு டயாங்கும் ஜிமினுக்கு ஏற்கனவே போர் அடிக்குன்னு தானே சொல்லியிருப்பான். அப்படின்னாலும் டயாங் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஜிமினாக்கிட்டேயும் பேசுவார். இந்த மாதிரி எங்களோட பாஸ்க்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, நீ வா அப்படி சொன்னேன். சரி அப்படி சொல்லி இவனும் அப்படின்னா போனால் ஹாப்பியாக இருக்கும்ல, பெரிய ஹோட்டலுங்கிற நான் நிறைய விஷயங்கள் பார்ப்பேன்ல அப்படி சொல்லிட்டு ஜிமினும் சரி நான் வரேன்டா அப்படி சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் தான் அங்கே போயிருக்காங்க. அங்கே போனால் பெரிய ஹோட்டல், நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்கிறாங்க, நிறையா டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கு, என்கேஜ்மெண்ட்டுக்கான தேவை எல்லாமே பண்ணி வச்சுருக்குறாங்க. அங்கே தான் நம்ம ஜேகேவோட அப்பா இருக்கிறாங்க, அவங்க அத்தை மாமா எல்லாருமே இருக்கிறாங்க. ஜிமினாக்கும் அந்த யூனிஃபார்மோட கொடுத்துருக்காங்க. வரிசையாக எல்லாருமே குக் பண்ணுறவங்க எல்லாம் தனியாக இருக்கிறாங்களா, அதில் தான் குக்கிங்கில் தான் நம்ம ஜிமினாவும் டயாங் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருப்பாரா. அப்போது கரெக்டாக லிஃப்ட்டு ஓப்பன் ஆகுனா உள்ளேருந்து ஒரு கப்புள் தான் வெளியில் வருவாங்களா. அது வேறு யாரும் தான் நம்ம ஜேகேவும் ஜேகேக்கு மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களா அந்த பொண்ணு தான் உள்ளேருந்து வருவாங்க.
அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, ஜேகேவோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாளாம். ஜிமின் அதை பார்த்துட்டு, இவன் யார் அப்படி சொல்லி கேட்கல. இவன் தான் ஜேகே, இவர் தான் வந்து பெரிய பிஸ்னஸ்மேன், மாஃபியா கிங்கும் கூட அப்படி சொல்லுவாங்க அப்படின்ட்டே சொல்லுவான். உடனே அப்படியா அப்படி சொன்னோடனே ஜிமினுக்கு செம்ம காண்டாகும். அவனை முறைச்ச மணிக்கே பார்த்துட்டு இருப்பான். தயங்க என்ன ஆச்சுடா, ஏன் கேட்குற? ஒன்றும் இல்லை தயங்க, நீ சும்மா இரு அப்படி சொல்லிட்டு கம்முன்னு இருப்பானா. அப்போ தான் கரெக்டாக ஜேகே உள்ளேருந்து லிஃப்ட்டுக்குள்ளேருந்து வெளியில் வரல. ஜிமினை நோட் பண்ணிடுவார். பண்ணோடனே ஜிமின் அப்படியே முறைச்ச மணிக்கு இருப்பானா. ஜேகேக்கு ஒரு மாதிரி யாருக்கும் பயப்படாது. ஜேகே ஜிமினை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பான். இருந்தாலும் அவங்க கெத்த இவன் தான் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்னு ஜிமினை வெறுப்பேற்றதுக்கே நம்ம ஜேகே என்ன பண்ணுவார், அவர் ஐஸை தூக்கி இப்படி கண்டு செஞ்சு விட்டுட்டு லைட்டாக கண்ணாடி பாருங்க கூட வச்சுக்கலாமே வச்சுட்டு நம்ம அந்த பொண்ணு கூட தான் போய் நின்றுக்கிட்டு இருப்பார். ஜிமினுக்கு இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க மாட்டோம் அவனா அப்படி சொல்லி பேசி அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ டைம் என்ன தான் ஆச்சு ஜிமின் சொல்லு அப்படின்னே. ஒன்றும் இல்லை என்கிட்ட ஜங்குக்குன்னு ஒருத்தி சொல்ல பழகணும், என்கிட்ட ஒன்றா இருந்தாலும் சொன்னான்லடா, அது வேறு யாருமே இல்லை, அந்த ஜேகே பதம் தான் அப்படின்னு. என்னடா சொல்கிறான், அவர் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு, அவன் தான் இருந்தான் அப்படின்னா நான் போய் சொல்கிறேங்கிறியா அப்படி சொன்னேன். சரி விடுடா, இப்போ என்ன போகிறாங்க, அதான் என்கேஜ்மெண்ட் ஆக போதில்ல, நீ போய் என்ன பண்ண போகிற அப்படி சொல்லி கேட்கல. அது எப்படி அவன் என் கூட இருந்துட்டு இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் சும்மா விட மாட்டான். அப்படி நீ லவ் பண்ணிட்டேன், லவ்லாம் பண்ணலை, அதுக்காண்டி அவன் அப்படியெல்லாம் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நம்ம ஜேகே பக்கத்தில் போவான். போயிட்டு டேய் ஜேகே அப்படி சொல்லி கூப்பிட்டு வரமே பாடி கார்ட்ஸு அவங்க அப்பா அப்புறம் அவங்க அங்கிள் ஆண்டி எல்லாமே திரும்பி பார்ப்பாங்க. அந்த பொண்ணு முதற்கொண்டு பார்ப்பாங்க, யார் நீ இங்கே வந்து என்ன அப்படின்னு. ஏன் ஜேகே அவள் வந்து நீ பேர் சொல்லி கூப்பிட்ற அப்படின்னு. ஏய் நீ கொஞ்சம் வாயை மூடு, நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவானா. அப்போ அவன் பாடி கார்ட்ஸ்லாம் வந்து ஜிமினா பிடிக்க வருவாங்களா. அப்போ ஜேகே இன்னும் அப்படின்னு ஹெட்டை மட்டும் தான் அசைப்பான். அவனை எல்லாருமே பேக் சைடு போயிடுவாங்க. ஜிமினா முன்னாடி வந்து ஜங்குக்கோட சட்டையோட காலரை பிடிச்சி எவ்வளோ தைரியம் இருந்தாங்க, என் கூட அப்படி இப்படின்னு இருந்துட்டு எல்லாமே பண்ணுவியா, இப்போ இன்னொரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் வர என்கேஜ்மெண்ட் வேறு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, சின்ன வயசுலேருந்து எனக்கு இவன் அவனுக்கு நான் தான் பேசி வச்சுருக்கு, ஜேகே அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான், உனக்கு என்ன தெரியும் இவனை பற்றி அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கப்பல. ஜிமின் சொல்லுவான், எனக்கு எல்லாமே தெரியும், அவனுக்கு எங்கெங்க என்னென்ன இருக்கும் என்னென்ன இருக்காது, அவன் எவ்வளோ தூரம் தாக்கு பிடிப்பான், எப்படிலாம் பண்ணுவான், அவனுக்கு எது ரொம்ப பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு எல்லாமே தெரியும் எனக்கு அப்படி சொன்னான். ஏன் புரியல என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம் இவனு நானும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவான். அவன் நம்பவே மாட்டேன் பண்ணி, நம்பலைன்னா நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க, ஜேகே அப்பாவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னோடனே ஜேகே அப்பா வியாட பார்ப்பாங்க. ஜங்குக்கு அவனோட சொல்ல முடியாத ஒரு இடத்துல 3 மச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அவனோட முக்கியமான ப்ரைவேட் பார்ட்டில் இருக்குது அப்படி சொல்லுவானா. உடனே எல்லாருமே ஷாக்காக பார்ப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன அங்கிள் சொல்கிறான் இவன் அப்படின்னா, ஆமாம் அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னே. நாங்கள் தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம்ல அதனால தான் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பாவுக்கும் ஒரு மாதிரி என்ன ஜேகே இதெல்லாம் அப்படி சொன்னேன். ஆமாம் டாடி, நான் இவன் கூட ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தேன், ஆனால் லவ்லாம் இல்லை அப்படி சொல்லுவான் ஜேகே. உடனே ஜிமின் என்னது லவ் இல்லையா அப்படின்னு, நீ என்கிட்ட லவ் யூலாம் சொல்லலாம, அதான் லவ் பண்ணலேன்னு சொல்லிட்டு இல்லை பரவாயில்ல, நான் அவனை லவ் பண்ணவே இல்லை, எனக்கும் பிடிச்சது உனக்கும் பிடிச்சது ஒன்றா இருந்தோம் அவ்வளோதானே அப்படி சொன்னேன். என்னடா சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகேவை அடிப்பான். இப்போ என்னடா உன் பிரச்சனை, லவ்வும் பண்ண மாட்டேங்கிறேன், நான் வேறு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் பண்ண போனால் உனக்கு என்ன அப்படி சொல்லுவானா. அப்படியா சரி பண்ணு போ அப்படி பண்ண சரின்னு சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுவான், அந்த பொண்ணோட கையில் ரிங் போட போவான். அவளுக்கு இதுக்கு மேலே பிடிக்காது, சரி இன்னொருத்த கூட இது பண்ணிவிட்டு நம்மளை மேரேஜ் பண்ண போகிறான்ட்டு அவள் யோசித்த மணிக்கு நினைப்பாள். அவன் கையில் ரிங் போட போடுவான். படக்குன்னு ஜிமின் என்ன பண்ணுவான், ரிங்கை தள்ளி விட்டுட்டு ஜேகேவை இன்னொரு ஸ்லாப் பண்ணிடுவான். என்னடா பண்ண போகிறேன் அப்படி சொன்னால் அந்த பொண்ணு யோசிக்கும், இருந்தாலும் நம்மளுக்கு சொத்து முக்கியம், அதனால் ஜேகேவை கட்டிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு ஜேகே பிடிச்சி இழுக்கும். ஜிமின் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணோட கையை உதறி விட்டு அந்த பொண்ணை ஒரு அடி அடிச்சுட்டு அவகிட்ட சண்டைக்கு போவான். உடனே ஜங்குக்கு என்ன பண்ணுவான், சரி இதுக்கு மேலே இருந்தால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜிமினை தூக்கிக்கிட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுவான். உடனே பாடி கார்ட்ஸ் எல்லாம் மித்தவங்களை அப்படியே சரி பண்ண ஆரம்பிச்சாட்டாயா, அங்கே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, என்னடா நடந்துச்சு, நானே ஜேகேவை ஒரு 2-3 டைம்ஸ் தான் பார்த்துருக்கேன், நீ அதுக்குள்ளே அவன் கூட 1 வீக்காக ஸ்டே பண்ணியிருக்கியாடா அப்படி சொல்லி நம்ம தயாங்க முழிச்சுட்டு நிற்பான். அவ்வளோதான், நம்ம ஃப்ரெண்டு தான் நம்ம தெரிஞ்சால், நம்ம தான் கூட்டு வந்தோன்னு தெரிஞ்சால் நம்ம வேலைக்கும் கோவிந்தா தான் அப்படின்னு சொல்லி தயாங்க முழிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருப்பார். இப்போ ஜேகே என்ன பண்ணுவார், லிஃப்ட்டில் வந்து தூக்கிட்டு போய் அவரோட காருக்குள்ளே போட்டுருவார். போட்டு ஜிமினை காருக்குள்ளே வச்சு கிஸ் பண்ணி அப்படியே 2 பேருமே ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மாற்றி மாற்றி உனக்கும் எனக்கும் சண்டைடா அப்படின்ற மாதிரி அவங்க முத்தத்தாலே சண்டை போட்டுப்பாங்க. முத்தத்தால் சண்டை போடுறது, பாடியில் ஃபைட் பண்ணி அவங்க கோபத்தை தீர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே காருக்குள்ளே வச்சு அந்த ரவுண்டு முடியும். இப்போ அப்படியே ஜிமினை கொண்டு வந்து அவர் வீட்டு முன்னாடி இறக்கி விடுவார். தயாங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பார், வெளியிலே தான் வரமாட்டான்டா அப்படின்ற மாதிரி உள்ளே இருப்பார். இப்போ ஜிமினை தான் இறக்கி விட்டுட்டு சரி நாளை பின்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார்.
சரின்னு ஜிமினா உள்ளே வந்துடுவார். உள்ளே வந்து பார்த்தா தயான் குப்பரடி வந்து கிடப்பான். என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படி சொல்லிட்டு ஜிமினை தான் பார்ப்பாரு. ஜிமின் உள்ள வந்து ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தயாங்க என்னாச்சு ஒன்றுமே நடக்காத மாதிரி கேட்பாரா, நீ என்னடா பண்ணி வச்சிருக்க, அவனை போய் அவ்வளோ பேருக்கு முன்னாடி சண்டை போடுறியடா, நானே பயப்படுறேன் அப்படின்னு. இதில் என்னடா இருக்குது, அவன் என் கூட அப்படிலாம் இருந்துட்டு இன்னொரு பொண்ணை நிச்சயதார்த்தம் பண்ண போனான். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவனுக்கு அந்த நிச்சயதார்த்தத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைடா, எனக்கு நல்லாவே தெரியும். நான் அவன்கிட்ட அவன் என்னை தொடும்போதும் சரி, என் கண்ணை பார்த்து லவ் யூ சொல்லும் போதெல்லாம் நான் அவன்கிட்ட அந்த லவ்வை ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்னொரு பொண்ணு கூட, அதாவது என் கூட இருந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட அவன் இருக்கிற அளவுக்குலாம் அவ்வளவு மோசமானவன்லாம் கிடையாதுடா அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் தேங்க் கேட்பார், நீ அப்படின்னா லவ் பண்ணுறியா? லவ்லாம் இல்லைடா, எனக்கு இன்ன வரைக்கும் லவ் வரல, எனக்கு லவ்வில் வரவும் வராது அப்படின்னு சொல்ல, ஏன்டா அப்படி சொல்கிறேன், உனக்கு தெரியாத டைம் என்னோடய பாஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன். சரி ஜிமினா விடு, ஃபீல் பண்ணாத, நீ இப்போ ஹாப்பியாக தானே இருக்கா அப்படின்னா, ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருப்பார். இப்படியே தாண்டா டேஸ்லாம் போய்கிட்டே இருக்கும். ஜேகே டெய்லியும் வந்து ஜிமினாக்கு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் ஜிமின் அதை எடுத்துக்கிற மாதிரியே காதுலேயே வாங்காத மாதிரி தான் இருப்பார். இப்போ ஒன் டே என்ன அப்படின்னா, ஜேகே வீட்டில் தான் காமிக்கிறோம். இப்போ ஜேகே வந்து ஜிமினை பார்க்க ஒரு 2-3 டேஸ் வந்திருக்கவே மாட்டார். அதனால் ஜிமின் என்ன பண்ணுவான், ஜேகே அவன் வீட்டிலே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போவான். அங்கே போய் பார்த்தா கரெக்டாக ஜேகே அப்போ தான் குளிச்சுட்டு வந்து டவலோட உட்காந்துருப்பாரு. அந்த ஜேகேக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண போனாங்கள்ல, அந்த பொண்ணு அங்கே வந்திருக்கும். வந்துட்டு ஜங்குக்கா கிட்டே, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, நான் சின்ன வயசுலேருந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படி அந்த பொண்ணு வேறு அளந்து விட்டுக்கிட்டு, ஜேகே விட அப்படி பாதி நேக்கில் இருக்கான்ல, அதனால அவனோட பாடியெல்லாம் டச் பண்ணிக்கிட்டு இருக்குமா. ஜிமின் வெளியே இருந்துட்டு அவன் அந்த கேமரா வெளியே பார்ப்பான், ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னு சொல்லி. இதெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கு அவ்வளோதான், ஜிமினை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. வேகமாக கதவெல்லாம் திறந்துக்கிட்டு உள்ளே வந்து என்னடா பண்ணுற அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை இழுத்து தள்ளி விட்டுட்டு வேகமாக ஜிமின் வந்து ஜேகே மேலே உட்காந்து அப்படியே அந்த சோபா மேலேயே 2 பேர் கிஸ் பண்ணி உருள ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த பொண்ணு இதெல்லாம் பார்க்க முடியாது. ஐயோ நான் போகிறேன்டா சாமி அப்படி சொல்லி அந்த பொண்ணு போயிடும். இப்போ அங்கேயே ஒரு ரவுண்டு முடியும். அப்படியே மேலே பெட்ரூம் தூக்கிட்டு போய் அங்கே ஒரு ரவுண்டு முடிப்பார். ஜங்கு செம்மையாக பண்ணுவார். ஜிமின்னு கத்துன்னு கத்துவான். கீழே இருக்கிற பாடி கார்ட்ஸ்க்கே கேட்கும். எல்லா பாடி கார்ட்ஸும் காதில் பஞ்சு வச்சுப்பானுங்க. அந்த மாதிரி சவுண்டெல்லாம் வரும். இப்போ ஜிமின் அப்படியே டயர்டாக தூங்கிடுவானா. அப்புறம் சரி சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அப்படியே கிளம்பி அவன் வாட்டுக்கு வீடியோ போயிடுவான். இப்படி ஏதாண்ட அவங்க டேஸ்லாம் போய்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஜிமினுக்கு ஜேகே மேலே லவ் வருது. ஆனால் அந்த லவ்வை அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கான். அவன் அந்த எப்படி சொல்கிறது, அந்த லவ்வு அப்புறம் மேரேஜ் அப்படின்னு அந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு ஜிமின் ரொம்ப பயப்படுறான்டா. அதனால தான் அவன் அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டேங்கான். ஆனால் அது பண்ணாமலே இருக்க முடியல. ஜேகேயை பார்க்காம இருக்க முடியல, அவங்க கூட பேசாமலும் இருக்க முடியல, அவங்க கூட அந்த மாதிரி இருக்காமலும் இருக்க முடியல அவனால். ஒன் டே தான் ஜிமின் வந்து வீட்டில் படுத்திருப்பான். இது வேண்டாம், ரொம்ப நாள் போனால் நமக்கு கஷ்டமாயிரும், அவனே நம்ம கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது, இதை முடிச்சுக்கலாம் அப்படின்ன மாதிரி ஜிமின் அவனோட மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிக்கிட்டு படுத்திருப்பான். இப்போ ஜேகே தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு, என்ன தான் ஜிமின் அவன் முடிவு எடுத்திருக்கேன், ஏன்டா இப்படி பண்ணுற, என் கூட பழகுற வைக்கிற இப்படிலாம் இருக்கிற, ஆனால் அந்த மேரேஜ்னு சொல்லும்போது மட்டும் ஏன்டா அப்படி இவ்வளோ பயப்படுற அப்படி சொல்லுவாரா. அப்போ தான் உனக்கு தெரியாதுடா, எனக்குன்னு ஒரு பாஸ்ட் இருக்குது, நான் யார் தெரியுமா அப்படி சொல்லுவார். அப்போ தான் பார்க்கணும், ஜிமின் வந்து அந்த நாட்டிலே பெரிய பணக்காரங்களோட பையன்தான்டா. ஆனால் அவங்க அம்மா அப்பா வந்து பிரிஞ்சு இருப்பாங்க. ஜிமின் அது சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. ஜிமினுக்கு அம்மா பாசம் கிடச்சிருக்காது, அப்பா பாசம் கிடச்சிருப்பாங்க. 2 பேருமே எப்படி சொல்கிறது, லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மேரேஜ் ஆன புதுசுலேருந்து 2 பேருமே அவங்க ஒர்க்குன்னு ஒர்க்கை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஜிமின் அவங்க மெய்டு இருப்பாங்களா, அவங்க ஜிமினுக்கு அவங்க அம்மா அப்பா இருக்கத்தாண்டியும் நல்லபடியாக பார்த்துப்பாங்க. போனதுக்கப்புறம் ஜிமினையும் அவங்க ரொம்ப எப்படி கேவலமாக நடத்துவாங்களா, ஜிமினுக்கு அது ரொம்ப இதாக இருக்கும். அப்புறம் 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கிட்டு தனித்தனியாக ஜிமின் அப்பா கிட்ட கொஞ்ச நாள், அம்மா கிட்ட கொஞ்ச நாள் இந்த மாதிரி இருக்குமா. அதனாலேயே அவனுக்கு மேரேஜ், அதாவது லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாலும் சரி, மேரேஜே பண்ணாலும் சரி இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்துட்டு தான் ஜிமின் வந்து அவங்க வீட்டுக்கே போக மாட்டார். ஜிமினை மேரேஜ் பண்ணி வைக்கலாம். 2 பேரும் 2 வேறு இடம் பேசியிருப்பாங்க. ஜிமினுக்கு இது பிடிக்காம தான் அவன் என்ன பண்ணியிருப்பான், அவங்க வீட்டிலேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் ஓடியாந்துருப்பான். ஓடியாந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷமாக நம்ம டே கூட தான் இருக்கிறான். டேக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதனால தானே இவன் பயப்படுவான். உடனே ஜங்குக்கு, நீ இதுக்கு தான் பயப்படுறியா, நான் அப்படிலாம் இல்லைடா, இது வரைக்கும் நீ என்னை நமக்குள்ளே எவ்வளவு டேஸ் பழக்கம் இருக்குது, இதில் நான் என்றைக்காவது உனக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கலாம், இல்லை உன்னை விட்டு போகிற மாதிரி நான் தெரிஞ்சிருக்கேன்டா, உங்கள் அம்மா அப்பா கொடுக்காத லவ்வை நான் கொடுப்பேன்டா, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்டா, நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு நீ உனக்கு நான் நம்ம குழந்தைன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம்டா, அழகான லைஃப் நான் என்னால் கொடுக்க முடியும், உன்னை நல்லா பார்த்துப்பேன் ஜிமின் அப்படின்னு. நீ எவ்வளோ தான் சொன்னாலும் சரி ஜேகே, எனக்கு இந்த மேரேஜில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் மேரேஜை மட்டும் பண்ணிக்க மாட்டேன், வர்றியா இருக்கியா போ, அதை விட்டுட்டு என் கூட மேரேஜ் பண்ணு,
எனக்கு குழந்தை பெற்று கொடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்கிட்ட சொல்லாத அப்படி சொல்லி ஜிமின் படக்கு சொல்லிடுவார். ஜேகேக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அப்புறம் போயிடுவான். போயிட்டு சரி நம்ம ஜேகேக்கு வந்து பிஸ்னஸ் மீட்டிங் வேறு இருக்குமா, அவன் அதுக்கு போயிடுவான். வெளியூர் போகிற மாதிரி இருக்கும். நம்ம சுகா வந்துடுவார். வந்து அப்புறம் இவங்க பார்க்க வருவாரா. சுகா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவங்கிக்கு மேரேஜ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம டே கிட்ட தான் சொல்லுவார். நம்ம 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம 3 இயர்ஸ்க்கு மேலே தாண்டி போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே எதுக்குடா வெயிட் பண்ணணும், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நம்ம டேவும் ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். சரியா? இப்போ அவங்களுக்குள்ள ஒரு குட்டியாக அந்த ரிங் மாற்றுவாங்களா, அந்த செலிப்ரேஷன் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. முதல்ல ப்ரப்போசல் பண்ணுவாங்களா, அந்த ப்ரப்போசல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பண்ணும்போது நம்ம ஜிமினை பார்க்கான். ஜிமினுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம டேவும் சுகாவும் ரிங் மாற்றிக்கிறது, அவங்களுக்குள்ள அவங்க ப்ராமிஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேரேஜுக்கு முன்னாடி இந்த மாதிரி குட்டியாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம டே ஆசைப்பட்டிருப்பான். எனக்கு மேரேஜுக்கு முன்னாடியே நம்ம 2 பேர் ரிங் மாற்றிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படி சொன்னோனையும், சரி நம்ம ப்ரப்போசல் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணாங்களே. இதை ஒரு குட்டி ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருப்பாங்க. ஜிமினுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதை பார்த்து தனக்கும் நடந்தால் எப்படி இருக்கும்னு நினைப்பான். ஆனால் வேண்டாம், அது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். இதெல்லாம் டேவும் நின்று நம்ம ஜேகேவும் நின்று நோட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். இதை பார்த்தா தான் அவனுக்கு மேரேஜ் ஆசை வந்துடாதா அப்படி சொல்லி அவன் யோசித்துக்கிட்டு இருப்பான். இவன் நான் என்ன பார்த்தாலும் சரி, எனக்கு மேரேஜ்னு ஒன்று வரவே வராதுடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமினா அவ்வளோ இதாக இருப்பார், இது விடாமல். அப்போது அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இவங்களுக்குள்ள முடிஞ்சிடும். இப்போ 1 வீக்கில் நம்ம டயாங்க்கும் ஷுவாக்கும் மேரேஜ் வேறு வச்சுருப்பாங்க. இப்போ என்னாகும், ஒன் டே வந்து ஜிமின் வீட்டில் இருக்கையில திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவான். உடனே ஜிகிக்கு வந்து நம்ம டயாங் சொல்லிடுவார், என்னாச்சு ஏதாச்சும் ஓடியாந்து பார்க்கல. அந்த இடத்துல சுகாவும் வந்திருப்பாரு. என்னன்னு செக் பண்ணி பார்த்தா நம்ம ஜிமினா வந்து ஒரு 2 மந்த்தாக கன்சீவாக இருப்பான். செக் பண்ணி பார்த்துட்டு பேபிலாம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்காங்க, கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நான் மெடிசன்லாம் எழுதி தரேன் கொடுங்க அப்படி சொன்னோடனே சரின்னுவாங்க. ஜிமினுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேண்டாம், பேபியை நம்மளால் எப்படி பார்த்துக்க முடியும், நம்ம இதே வேண்டான்னு சொன்னோம்னா ஆனால் நமக்கு பேபி வந்துருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாராம். இல்லையா? ஜேகே கிட்ட சொல்லுவார், நான் இந்த பேபியை வேணால் அபார்ட் பண்ணிடுவானு. ஜங்குக்கு செம கோவம் வந்துடும். என்னடா பேசுகிற நீ, அது நம்மளோட லவ்வுக்கு அடையாளம்டா, அதை போய் இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். எப்படி நான் தான் உன்னை லவ் பண்ணலையில ஜங்குக்கு அப்படி சொல்லுவான். ரொம்ப பேசாத, நான் யாரும் தெரியுமா, உங்ககிட்ட சாஃப்டாக நடந்துக்கிறேன்னு என்னை எப்போவுமே அப்படியே இருப்பேன்னு நினச்சிடாத, என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்த்துறாத ஜிமின், அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே செம்ம காண்டாயிருவார். சரி விட்டுருவார். அப்படியே 4 மந்த் 5 மந்த் ஆகுமா, ஜிமினுக்கே அது எப்படி சொல்லுவான், அந்த உணர்வுக்கு பிடிச்சிரும். அவன் வயிற்றுல இருக்கிற பேபியோட உணர்வு எல்லாமே வந்து ஜிமின் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அது அவனுக்கு தன்னோட குழந்தை அப்படிங்கிற ஃபீலே வர ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ணுறாங்க, முழு நேரம் நம்ம ஜேகே வந்து ஜிமினா வீட்டில் தான் இருக்கான். ஏன்னா ஜேகே வீட்டுக்கு கூப்பிட்டா கூட ஜிமின் இங்கேருந்து அங்கே போக மாட்டேங்கிறான். நீ வராட்டி என்னடா, நான் உன் வீட்லேயே தான் கிடப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில் கூட பாடி கார்ட்ஸ் தான். ஜிமினா வீட்டுக்குள்ளேயே தான் ஜேகே குக் பண்ணுறது, ஜெமினுக்கு என்னென்ன வேணுமா எல்லாம் செஞ்சு கொடுக்கறது. அவனோட ஒர்க்குக்கு கூட போகிறதில்ல. நம்ம யூங்கி தான் பார்த்துப்பாரு. ஆமாம், யூங்கி பார்ட்னர் தான்டா, அதனால் யூங்கி தான் பார்த்துப்பாரு. யூங்கி டே என்னடா முழுக்க முழுக்க பொண்டாட்டி தாசனாகவே மாறிட்டேடா அப்படின்னு. டேய் உனக்கே தெரியுங்களா, அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்டா, அதனால் நான் தானே கூட இருந்து பார்த்துக்கணும் இந்த டயத்தில். அவன் மட்டும் இல்லைடா, என் பேபியும் வேறு இருக்குல்ல அப்படின்னு. சரிடா நீ பார்த்துக்கோ, எனக்கும் மேரேஜ் இருக்குது, அதை மட்டும் நீ மறந்துடாத அப்படின்னு. சரிடா சரி மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க இப்போ ஜிமின் வந்து ப்ரெக்னென்ட் இருக்கிறதுனால மேரேஜை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க இவங்க 2 பேருமே. ஓகே இப்போதைக்கு வேண்டாம் அப்படி சொன்ன மாதிரி. உடனே சரி இப்படியே போய்கிட்டு இருக்குடா. இப்போ என்ன பண்ணுறாரு, அங்கே பாடி கார்டு முதற்கொண்டு, பாஸ் நீங்கள் எங்கே இருப்பீங்களோ நாங்கள் அங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் வெளியில் தான் உட்காந்துருக்காங்க. அந்த வீட்டு ஓனர் நம்ம வந்து தடிமாடுகளை இது வீடுன்னு நினச்சிங்களா, என்ன நினச்சிங்க, என் வீட்டை சுற்றி ஃபுல்லாக நீங்கள் தாண்டா இருக்கீங்க, என்னை நான் வாடகை கூட்ட மாதிரி தெரில, என்னையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குடா அப்படி சொல்லி அந்த வீட்டு ஓனரம்மா வயசான பாட்டி தானே திட்டும். இவனுங்க காதிலே வாங்கிக்க மாட்டாங்க. பாட்டிமா ரொம்ப பேசாதீங்க, மூச்சு வாங்க போது உள்ளே போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிமாவை அனுப்பி விட்ருவானுங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினுக்கு என்னென்ன வேணுமோ, ஜிமின் வாமிட் பண்ணால் அதில் ஜேகே ஓடி போய் கையில் பிடிக்கிறது. ஜிமினுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, இவ்வளோ பாசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனே அறியாமல் ஜேகேவை கொஞ்சம் கொஞ்சமாக ரசிக்க ஆரம்பிக்கிறான். அவனோட குட்டி குட்டி ஸ்மைலு அப்படி க்யூட்டாக பன்னி ஸ்மைலெல்லாம் ரசிக்கிறான். அவன் கண் உருண்டை கண் அப்படிலாம் சொல்லி ரசித்து அவனுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்க ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜிமினுக்கும் பெல்லி பெருசாகிருச்சு. டாக்டரும் வந்து டேட் கொடுத்துட்டாங்க. சரியா, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த டயத்தில் நீங்கள் கொஞ்சம் இண்டிமெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொன்னியும் சொன்னது தான் போதும். தலைவன் ஜிமினை திரும்பி வச்சு செய்தார். ஜிமினை பயப்படுவோம், டே பேபிக்கு தான் வேறமா ஆகாது, நான் பார்த்துக்கிறேன்டா, நான் இருக்கேன்ல அப்படி சொல்லிட்டு ஜிமினை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த டேவும் வருது ஜிமினுக்கு.
பெயின் வந்துருச்சு. ஜிமின கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லே சேர்த்துட்டாங்க. ஜிமினுக்கும் பேபியும் பொறந்துருச்சு. 1 இல்ல 2 பேபி பிறந்திருக்கு. 2மே என்ன சொல்றது? அவ்வளோ அழகா ஜிமின் மாதிரியே ஒண்ணும், நம்ம ஜங்குக் மாதிரி ஒண்ணும் இருக்கு. சொல்ல வார்த்தையே இல்ல. 2ம் காப்பி கேட் மாரி இருக்குது. அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஜேகேக்குலாம் அவங்க அம்மாவே பொறந்ததா நெனைக்கிறான். ஆமாடா, ஒரு பொண்ணு 1, பையன் 1 பொறந்திருக்கும். அவங்க அம்மாவே திரும்ப பொறந்துட்டாங்கன்னு அவன் கண்ணுல அவ்வளவு டியர்ஸ் வருது. அவங்க அம்மாவ எவ்வளோ மிஸ் பண்ணானோ, அத ஃபுல்லா அந்த பேபிய பார்த்து ஃபீல் பண்றான். ஜிமினாக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கு. இப்ப அந்த 2 பேபியும் வாங்கிட்டு ஜிம்னா கிட்ட தான் போறான். பக்கத்துலயே நம்ம டயாவும் இருக்காங்க, சுகாவும் இருக்காங்க. உடனே அவங்களும் பார்த்து அவங்களும் ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. இது மாரி மூமெண்ட் நம்மளுக்கும் வரும்ல அப்படின்னு அம்மா வரட்டா. ஆமா, எனக்கு ஒரு டவுட்டு சுகா அப்படி சொல்லிட்டு நம்ம டீ தான் கேட்க. நம்ம ஜிம்னாக்கு முன்னாடியிலேருந்து ரொம்ப இன்டிமெண்டடா இருக்கும். ஆனா நமக்குள்ள ஃபர்ஸ்ட்டு பேபி வரலாம். ஆனா அவனுக்குள்ள பார்த்தியா? சரி, அவன் என்னதான் இருந்தாலும் பவர் தான் அப்படின்னு. இவங்கி டேய், என்னோட பவர் உனக்கு தெரியும்ல உடனே. ஆமா அப்படிங்கிறாரு. ஏன்டா அப்படி செய்யற? வா வேணா, நான் இப்பவே பேபி விடுற மாதிரி. நீ இவ்வளோ நாள் பண்ணியே வரல, இனியும் பண்ண போய் இனியும் பண்ணியுமா வரப்போகுது. போடா போய் வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து இவங்க கலாச்சி விட்டுட்டு இருடா ஒரு நாள் உன்னை வச்சு செய்கிறேன், அப்போ தெரியும்டா. அவன் 2 தான்டா பெற்றுருக்கான் அவனுக்கு. நான் ஒரே இதில் 5 கொடுக்குறேன்டா பாருங்க. ஆமாம், உனக்கு வாங்கி தான் பேசும் போ அப்படி சொல்லி இவங்க 2 பேரும் அப்படியே வெளியே நின்று ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேபி கொண்டுட்டு ஜிமினா கிட்ட தான் போகிறான். ஜிமின் கிட்ட போய் ஜிமினோட ஃபோர்ஹெட் வச்சு அப்படியே கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணோன்னே ஜிமினுக்கு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. உடனே ஃபர்ஸ்ட் டைம் ஜிமினா ஜங்குக்கா கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்கிறான். அவ்வளோதான், ஜெக்கிக்கு டபுள் ஹாப்பி. ஒன்று பேபி பிறந்த ஹாப்பி, இப்போ ஜிமின் ஐ லவ் யூ சொன்னது வேற ஒரு ஹாப்பி. லவ் யூ ஜங்குக்கா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான்ல. நீ லவ்னு சொல்லும் போதெல்லாம் நான் அதை உன்னை எவ்வளோ சீப்பாகலாம் பிஹேவ் பண்ணியிருக்கலாம், என்னை மன்னிச்சிரு ஜங்குக்கா அப்படின்னு. அப்படிலாம் பேசாத, நீ எனக்கு புது லைஃபே கொடுத்துருக்கடா, எங்கள் அம்மாவே எனக்கு திருப்பி கொடுத்துருக்கேன், அப்புறம் என் அம்மாவும் நீ கிடச்சிருக்கடா, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ஜிமினா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் ஐ லவ் யூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கை பார்த்து ஜிமினா திரும்பியும் சொல்கிறாரு. உடனே நம்ம ஜங்குக்கும் ஜிமினா பார்த்து லவ் யூ ஜிமினா அப்படி சொல்கிறாங்க. 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே சரி சொல்லிட்டு அப்படியே ஒரு 2-3 டேஸ் ஹாஸ்பிட்டலே இருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பேபியை நல்லா பார்த்துக்குறான். ஒரு பேபி 2 பேபி இல்லை, இப்போ 3 பேபி. ஜிம்னே சேர்த்து நம்ம ஜங்குக்கா 3 பேபியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம யூங்கியால் முடியலை. டேய், ஆஃபீஸ் ஒர்க்கும் கிடக்குடா, ஆஃபீஸ் பக்கமும் அப்படின்னு பேபி கொஞ்சம் பெருசாகட்டும். ஃபஸ்ட்டு ஜிமின் கன்சீவாக இருக்கான்னு வரமாட்டேன்னு, இப்போ பேபி பிறக்கட்டும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பேபி பிறந்ததுக்கப்புறம் பெருசாகட்டும், எப்போ தான்டா ஆஃபீஸ் பக்கம் வருவேன் அப்படின்னு. அதான் நீ இருக்கல மச்சான், நீ பார்த்துக்கோடா அப்படி சொல்லுவான். உடனேயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லைஃப் அப்படியே ஹாப்பியாக போகுது. இப்போ ஒரு 2 டேஸில் நம்ம யூங்கிக்கும் நம்ம டேக்கும் தான் மேரேஜ்டா. மேரேஜ் அவ்வளோ கிராண்டாக பண்ணுறாங்க. ஏன்னா அந்த குட்டி ப்ரப்போசல் வந்து குட்டியாக பண்ணியிருப்பாங்க, ஆனால் க்யூட்டாக இருந்திருக்கும். இது மேரேஜ் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு, எல்லா பிஸ்னஸ்மேன், இவங்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே, மாஃபியாவிலேருந்து எல்லாருமே கூப்பிட்டு பெரிய கிராண்டாக பண்ணுறாங்க. அவ்வளவு எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. குட்டீஸ் குழந்தைங்க நிறைய விளையாடுறது, வைக்கிறது, அவ்வளோ பூ டெக்கரேஷன் எல்லாம் பார்த்து ஜிமினுக்கு தானும் மேரேஜ் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. ஆனால் கையில் குழந்தையோடு இருக்கான். ஜிமின் கையில் பையன் இருக்குது, நம்ம ஜிக்கி கையில் பொண்ணை வச்சுருக்கான். 2 பேரும் வச்சு பார்த்துட்டே இருக்காங்களா, அவ்வளோ ஹாப்பியாக. டேவும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாரு, இவங்கேயும் ப்ராமிஸ் பண்ணிட்டு 2 பேருமே ரிங் மாற்றிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. எப்போவுமே நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த சூழ்நிலையிலையும் அப்படி சொல்லி 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போயாவது நம்ம ஜேகே நினைக்காரு, இப்போயாவது மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லுவான் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த மேரேஜ் வந்து ஏக்கமாக, தனக்கு நடக்கலை இல்லை, ஏக்கமாக பார்த்துக்கிட்டே நிற்காரா. அப்போது திடீர்னு ஜிமினா திரும்பி ஜங்குக்கா, என்ன ஜிமினா சொல்லு அப்படின்னு சோகமாக சொல்கிறாரா. நம்மளும் மேரேஜ் பண்ணிக்கலாமாடா அப்படி சொல்கிறான். என்ன சொன்னால் எனக்கு புரியல, இன்னொருத்தர் சொல்ல, நம்மளும் மேரேஜ் பண்ணிக்கலாமாடா அப்படின்னாடி. இதுக்கு தாண்டா வெயிட் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு, நாளைக்கே பண்ணிக்கலாமா அப்படின்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதே மாதிரி நான் இதை விட நான் கிராண்டாக பண்ணுறேன் பாருடா அப்படின்னு. நெக்ஸ்ட் டேவே என்ன பண்ணுறாங்க, 2 பேருக்கும் மேரேஜ். 2 பேர் கையிலையுமே குழந்தை இருக்குது. இப்போ அந்த 2 குழந்தையுமே நம்ம டே கையில் ஒன்று, யூங்கி கையில் ஒன்று தான் இருக்குது. இப்போ 2 பேருக்குமே ஜிம்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு, உன்னை எப்போவுமே நான் விட்டு போக மாட்டேன் ஜங்குக்கா, என் லைஃப்பில் நீ வந்து எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன், லவ்னா என்னன்னு புரிய வச்சுருக்கேன், இவ்வளோ அன்பு காட்டுவாங்களான்னு எனக்கு தெரியலை, நீ இவ்வளோ அன்பு காட்டியிருக்கடா, அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பயந்தேன், இந்த லைஃப்குள்ளே வர்றதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு. ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டதுனால நான் லைஃப்னாலே என்னன்னு தெரியாத அளவுக்கு தான் இருந்தேன். ஜாலியாக இருக்கணும் மட்டும்தான் என் மைண்ட் செட்டில் இருந்துச்சு. ஆனால் எனக்குன்னு ஒரு ஃபேமிலியை கொடுத்து, எனக்கு ஒரு அம்மாவா, அப்பாவா, ஒரு நண்பனா, ஒரு சகோதரனா, என்ன ஒரு ஃப்ரெண்டா, எனக்கு எல்லா விதமாக நீ இருந்திருக்கிற.
எல்லா சைட்லேருந்து நீ அன்பு குடுத்துருப்ப. உன்கிட்ட தான் நான் எல்லாமே உணர்ந்திருக்கேன் ஜாங்குக்கா. உன்னை விட்டு எப்பவுமே போக மாட்டேன். ஆனா ஒண்ணு, உன்கிட்ட அதிகமா சண்டை போடுவேன். எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவேன். ரீசனே இல்லாமனாலும் நான் சண்டை போடுவேன், அடிப்பேன், திட்டுவேன், உன்கிட்ட பேசாம கூட இருப்பேன். உன்னை விட்டு போறேன்னு கூட சொல்லுவேன். டிவோர்ஸ் கூட வாங்க வேண்டாம். அதுக்காண்டி நீ என்னை விட்டு போக்கூடாது சரியா? போன உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஜங்குக்கு சிரிச்சுக்கிட்டு போமாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு அன்னையே ஜிமின் இவ்வளோலாம் சொல்லி முடிச்சோடனே ஜேகே கையில் ரிங்க போட்டு விடுவார். ஜேகேவும் சொல்லுவார், நீ எப்போவுமே என் லைஃப்பில் கிடைச்ச கிஃப்ட்டுடா. உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் இழக்க மாட்டேன். எப்போவுமே நீ எனக்கு ஃபஸ்ட்டு தானே. என் அம்மாவுக்கு அடுத்து எனக்கு எல்லாமே நீ தான்டா அப்படி சொல்லிட்டு, நீ என்னோட லவ் மட்டும் கிடையாது, என்னோட ஹார்ட். அப்புறம் நம்ம 2 பேரோட காதலுக்கு கிடைச்ச கிஃப்ட் தான்டா நம்ம பசங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்காவும் ஜிம்னா கையில் ரிங்கை போட்டு 2 பேருமே கிஸ் பண்ணிப்பாங்க. அவ்வளோ ஹாப்பியாக அந்த மூமெண்ட் இருக்கும். ஜிம்மினுக்கு அது ரொம்ப 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 பிடிச்சிருக்கும். இந்த வேர்ல்டில் லக்கினா அது நான் மட்டும்தான் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ஃபீல் பண்ணுறாரு. இப்போ டேவும் சரி இவங்க சரி பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டே இருப்பாங்களா, அப்போ சரின்ட்டு குழந்தைய வந்து ஜிம்மின் வாங்கிப்பார். வாங்கினோடனே டே என்ன பண்ணுவார், திடீர்னு ஒரு மாதிரி வாமிட் பண்ணுவார். அப்போது அவங்க டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க செக் பண்ணி பார்க்கல, டே கன்சீவாக இருக்கும் அப்படி சொல்லி வந்துடும். உடனே அவ்வளோதான் யூங்கி, நான் அப்பா ஆயிட்டேன் உடனே டே ரொம்ப தான் அப்படிங்கிற என்னடா ஆனாலும் கற்றுதான் ஆனாட்டிலும் சொல்லுறேன் அதான் ஆயிட்டேன்ல அப்படின்னா எவ்வளோ நாள் கழிச்சியா 5 வருஷம் கழிச்சியா அப்படின்னு டே அப்போல்லாம் இல்லைடா அதுக்குன்னு நேரம் காலம் வரணும் இல்லைடா அப்படின்னு என்னதான் இருந்தாலும் ஜேகே ஃபாஸ்ட்டு தான் நீ ஸ்லோ தான் அப்போல்லாம் சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னே டே சொல்லிக்கிட்டே முன்னாடி போகிறான்னு இவங்க பின்னாடியே போகிறாரு. உடனே இதெல்லாம் பார்த்து இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஹக் பண்ணி குழந்தையோட வச்சுக்கிட்டே அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஓகேடா, இதோட முடிக்கிறேன். ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கேட்டுட்டு சொல்லுங்கள். பிடிக்கும்னு நினைக்கிறேன்.